بسم الله الرحمن الرحيم. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த கூட்டத்திலே உங்களுக்கு மத்தியில் உரையாற்றுவதற்கு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் அரும்பணிகள் என்கிற தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பை பொறுத்தவரையில் பரவலாக எல்லா பகுதிகளிலும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சார்பாக ஏற்பாடு செய்யப்படுகின்ற ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் பேசப்படுகிற ஒரு தலைப்பாக இருக்கிறது. இந்த தலைப்பு பொதுமக்களுக்கு மத்தியிலே பொதுக்கூட்டத்தின் வாயிலாக எடுத்துச் சொல்வதற்கு என்ன காரணம் என்றால், தமிழகத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகளிலேயே, குறிப்பாக இஸ்லாமிய அமைப்புகளிலேயே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஒரு மிகப்பெரிய மக்கள் சக்தி கொண்ட அமைப்பாக இருந்து வருவதை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். மிகப்பெரிய மக்கள் சக்தி கொண்ட அமைப்பாக இருந்தாலும் இந்த அமைப்பு தொடங்கப்பட்ட ஏறத்தாழ 30 ஆண்டு காலமாக கடுமையான எதிர்ப்புகளை இந்த சமூகத்திலே சந்தித்துக் கொண்டுதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இத்தகைய மாபெரும் வளர்ச்சியை இந்த அமைப்புக்கு வழங்கியிருக்கிறான். எதிர்ப்பு என்று சொன்னால் குறிப்பாக நம்முடைய முஸ்லிம் சமுதாய மக்களுக்கு மத்தியிலேயே நமக்கு ஒரு சில பிரிவினரால் அல்லது ஒரு சில குறிப்பிட்ட அமைப்பினரால் நாம் அதிகமாக எதிர்க்கப்பட்டு வருகிறோம். நம்முடைய பிரச்சாரங்களுக்கு தடை செய்யக்கூடிய வேலைகளை செய்வார்கள், பள்ளிவாசலில் நமக்கு தொழுவதற்கு அனுமதி மறுப்பார்கள், நம்முடைய ஜமாத்தை சேர்ந்தவர்கள் நம்முடைய குடும்பத்தார்கள் யாரேனும் இறந்துவிட்டால் அடக்கம் செய்ய இடம் தர மாட்டோம் என்று சொல்லுவார்கள். இப்படி நமக்கு எதிராக பல்வேறு விதமான அடக்குமுறைகளை தொடர்ந்து செய்து வருவதை, அவர்கள் செய்யக்கூடிய அடக்குமுறைகளை தொடர்ந்து சந்தித்து வரக்கூடிய ஒரு சூழலில் இந்த அமைப்பும் இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப எதிர்க்கக்கூடியவர்கள் எந்த காரணத்திற்காக எதிர்க்கிறாங்க? அப்படி நாம் அதிகமாக எல்லா அமைப்பினராலும், முஸ்லிம்களில் எத்தனை அமைப்பு இருக்கிறதோ அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து நம்மை எதிர்ப்பதற்கு ஒன்று கூடுவார்கள். அந்த அளவிற்கு நாம் கடுமையாக சமூகத்திலே எதிர்க்கப்படக்கூடிய நேரத்தில் பொதுவான முஸ்லிம்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க என்ன பார்க்கிறாங்கன்னு கேட்டா, பொதுவான முஸ்லிம் மட்டுமல்ல, சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பொதுவான அனைத்து சமூக மக்களாலும் நாம் அதிகம் அறியப்பட்ட ஒரு அமைப்பாக இருக்கின்ற காரணத்தினால் நம்முடைய பிரச்சாரத்தை பார்ப்பார்கள், நம்முடைய தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்ப்பார்கள், நம்முடைய ஜமாத்தினுடைய அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான பத்திரிகைகளை வாசிப்பார்கள். அந்த பத்திரிகைகளை பார்க்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய பிரச்சாரங்களை அவர்கள் செவிதாழ்த்தி கேட்கக்கூடிய நேரத்தில் இந்த அமைப்பு சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் சரியான கருத்தாகத்தானே இருக்கு, நியாயமானதை தானே மக்களுக்கு மத்தியில் எடுத்து வைக்கிறார்கள், அழகான முறையில் இஸ்லாமிய பிரச்சாரம் செய்கிறார்கள், ஏன் இவர்கள் இந்த அளவிற்கு கடுமையாக எதிர்க்கப்படுகிறார்கள்? இந்த ஜமாத்துடைய பிரச்சாரத்தை குறிப்பிட்டு தடை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் அந்த அளவிற்கு அவர்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிலே அல்லது அவர்கள் நம்மை எதிர்க்கக்கூடிய அளவிற்கு நாம் தவறான ஒரு கொள்கையிலே இருக்க வேண்டும், தவறான செயல்களுக்கு சொந்தக்காரர்களாக இருக்க வேண்டும். அப்படி தவறான செயலுக்கு உரியவர்கள், தவறான கொள்கையை மக்களுக்கு மத்தியிலே எடுத்து வைக்கக்கூடியவர்கள், மக்களுக்கு மத்தியிலே தப்பான குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருந்தால், அப்படிப்பட்ட யாராக இருந்தாலும் சமூகத்திலே கண்டிப்பாக எதிர்க்கப்பட வேண்டும். ஆனால் நம்மை எதிர்க்கக்கூடிய நேரத்தில் பொதுவான மக்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், எதனால் இவர்கள் எதிர்க்கப்படுகிறார்கள் என்று தெரியாமல், அதற்குரிய விடை தெரியாமல், இந்த ஜமாத்தை பற்றி, நம்முடைய அமைப்பை பற்றி தவறான முறையிலே விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சூழல், எல்லோரும் எதிர்க்கக்கூடிய நேரத்திலே இவர்கள் அனைத்து தரப்பு மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சித்தாந்தத்தை அல்லது ஒரு செயல்பாட்டுக்கு உரிய ஒரு அமைப்பாக இவர்கள் திகழ வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இவர்கள் எதிர்க்கப்பட வேண்டும் என்கிற தவறான ஒரு சிந்தனைக்கு அவர்கள் தள்ளப்படுவதையும் நாம் பார்க்கிறோம். அப்ப அது போன்ற ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடிய நேரத்தில் இந்த ஜமாத்தை பற்றி இன்னும் தெளிவாக மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய ஒரு பொறுப்பு எங்களை சார்ந்ததாக இருக்கிறது. அதற்காகத்தான் இந்த தலைப்பும் தரப்படுகிறது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அமைப்பை பொறுத்தவரையிலே இந்த அமைப்பினுடைய அடிப்படை கொள்கை
நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தை முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம் அல்லாத பிற சமூக மக்களுக்கும் அழகிய முறையிலே எடுத்துச் சொல்ல வேண்டும். நாங்கள் யாரை முன்மாதிரியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ, வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ, அந்த இறை தூதர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அழகான முறையில் இஸ்லாத்தை எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு வழிமுறையை எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அப்ப அந்த வழிமுறையை பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்வதுதான் இந்த அமைப்பினுடைய தலையாய கொள்கையாக இருக்கிறது. இஸ்லாமிய அழைப்பு பணி செய்கின்ற அதே வேளையில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஏராளமான சமுதாய பணிகள் செய்வதை அனைத்து தரப்பு மக்களும் அறிந்து வைத்திருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், அவர்களுக்கு ஏதேனும் ஒரு பிரச்சனை என்றால், ஒரு தேவை என்றால் உடனடியாக உதவி தேடுவதற்கு இந்த அமைப்பை தான் முதலில் நாடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நான் சொல்வது முஸ்லிம்களை மட்டுமல்ல, முஸ்லிம் அல்லாத பிற சமூக மக்கள் கூட இந்த அமைப்பினுடைய உதவிகளை பல சந்தர்ப்பங்களில் பல சூழ்நிலைகளில் தேடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்ப தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை பொறுத்தவரையிலே சமூக பணி, சமூகத்திற்கு தேவையான நலப்பணிகளை செய்து வருவதை எல்லோரும் அறிந்து வைத்திருக்கிறார்கள். ஆனாலும் கூட இந்த ஜமாத்தை எதிர்க்கக்கூடியவர்கள், குறிப்பாக முஸ்லிம்களில் அதிகமான மக்கள் இருக்கக்கூடிய நேரத்தில், எல்லா அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து, லெட்டர்பேட் அமைப்பெல்லாம் ஒன்று சேர்ந்து எதிர்க்கக்கூடிய நேரத்தில் நாங்கள் எங்களுடைய பணிகளை இன்னும் விரிவாக மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய ஒரு கடமையிலே இருக்கிறோம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இந்த சமுதாய பணிகளை எல்லாம், மக்களுக்கு நலன் நாடக்கூடிய பணிகளை எல்லாம் எடுத்துச் செய்வதற்கு மிக முக்கியமான காரணம், இஸ்லாமிய மார்க்கம் இதை எங்கள் மீது ஒரு கடமையாக சுமத்தி இருக்கிறது. பொதுவாக நிறைய அரசியல் அமைப்புகள்ல நலத்திட்ட உதவிகள் செய்வார்கள். அந்த கட்சியின் சார்பாக, அமைப்பின் சார்பாக ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டு அதற்கு அந்த கட்சியினுடைய முக்கிய தலைவர்கள் பங்கேற்று மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் செய்வது போன்ற சில நிகழ்ச்சிகளை எல்லாம் நீங்கள் அவ்வப்போது பார்க்கலாம். அதுபோன்ற நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு நிச்சயமாக ஒரு அரசியல் ஆதாயம் என்பது அதனுடைய பின்னணியாக இருக்கும். இந்த பார்த்துக்காக இந்த கட்சியின் சார்பாக இவ்வளவு நலத்திட்டங்கள்லாம் செய்யறோம், ஏழை எளிய மக்களுக்கு கிரைண்டர் கொடுக்கிறோம், அவங்களுக்கு தையல் மிஷின் தான் கொடுக்கிறோம், நடக்க முடியாதவர்களுக்கு அவர்கள் தவறு செல்வதற்கு வாகனங்கள்லாம் கொடுக்கிறோம். அப்ப எங்களை நீங்கள் ஓட்டு சேகரிக்க வரக்கூடிய நேரத்திலே மறந்து விடாதீர்கள் என்கிற ஒரு முக்கியமான ஒரு இலக்கு என்பது கண்டிப்பாக இருக்கும். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை பொறுத்தவரையிலே நீங்கள் எல்லோரும் அறிந்த ஒரு விஷயம், இந்த அமைப்பு அரசியலில் போட்டியிடக்கூடிய அமைப்பு கிடையாது. அரசியல் ஆதாயமோ அல்லது இந்த உலகத்திலே இது போன்ற நலத்திட்ட உதவிகளை செய்து, சமூக நலப்பணிகளை செய்து தங்களை பெரிய அளவில் வளர்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு பின்னணியோ இல்லாமல் யாரும் இந்த பணிகளை கையில் எடுத்து செய்ய மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் இது மிக ஒரு சிரமமான ஒரு பணி. பிரச்சார கூட்டங்கள் நடத்திட்டு போயிடலாம், ஒரு மேடை கிடைத்தால், ஒரு மைக்கு கிடைத்தால் எதை வேண்டுமானாலும் பேசிவிட்டு போயிடலாம், தம்முடைய கொள்கைகளை மக்களுக்கு மத்தியிலே எடுத்து வைத்து விடலாம். ஆனால் சமூக நலப்பணி என்று வரக்கூடிய நேரத்திலே அதுல இந்த உலகத்தினுடைய ஏதேனும் ஒரு ஆதாயம் பின்னணியிலே இருக்கணும். காசு, பணம், அந்தஸ்து, பதவி அல்லது அரசியல் ஆதாயம் என்று ஏதேனும் ஒன்று இருக்க வேண்டும். நிச்சயமாக எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் அமைப்பாக இருந்தாலும் இதை பின்னணியாக வைத்துதான் இந்த திட்டங்களை எல்லாம் செய்து வருவார்கள். ஆனால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இந்த பணியை செய்வதற்கு, இந்த தலைப்பை தேர்வு செய்து உங்களுக்கு மத்தியிலே பேசுவதற்கு கூட தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கு ஒரு தனி தகுதியையும் தன்மையும் கொடுத்திருக்கிறார். என்ன தகுதி என்று சொன்னால், நாங்கள் அரசியலில் போட்டியிட மாட்டோம், இந்த சமூக நலப்பணிகளை எல்லாம் உங்களுக்கு தேவைப்படுகின்ற அந்த நலப்பணிகளை எல்லாம் செய்துவிட்டு இதன் மூலமாக வேறு யாரிடமோ காசோ பணமோ நாங்கள் பெற முடியாது, உங்களை நாங்கள் வென்றெடுக்கிறோம்ல, மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரம் செய்து சமூக நலப்பணிகளை செய்து முஸ்லிம்களுக்கு மத்தியிலே இன்னைக்கு ஒரு பேர் இயக்கமாக இன்னைக்கு உருவாகி நிற்கிறோம் அல்லவா, இந்த உருவாகி நிற்பதுதான் பிற அமைப்புகள் கூட எங்களை எதிர்ப்பதற்கு மிக முக்கிய ஒரு காரணமாக இருக்கிறது. வளர்ந்து கொண்டே செல்கிறார்களே என்பதுதான் அவர்களையும் பாதிக்கிறது. அப்ப தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இந்த பணியை எடுத்து செய்வதற்கு நாம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் நம் மீது இதை ஒரு கடமையாக சுமத்தி இருக்கிறது. இந்த உலகத்தினுடைய ஆதாயம் என்பது இப்பணிகளை செய்வதற்கு எங்களை தூண்டவில்லை. எப்படி இஸ்லாம் எங்கள் மீது சுமத்துகிறது என்று சொன்னால், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஸ்லிம் தம்முடைய வாழ்நாளில் எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் எங்களுடைய வழிகாட்டியாக இருக்கக்கூடிய
இறை தூதர் இறுதி தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு எதை கற்றுக் கொடுத்தார்கள், எதை பாடமாக சொல்லிவிட்டு சென்றார்கள் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அறிவுறுத்துகிறார்கள், உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கம் எப்படிப்பட்ட மார்க்கம் தெரியுமா? அத்தீனுன் நஸீஹா, இந்த மார்க்கம் என்பது பிறருக்கு நலம் நாடக்கூடிய மார்க்கம் தான். பிற மக்களுக்கு நீங்கள் உதவி செய்வதுதான் இஸ்லாம். இஸ்லாத்திற்கு அழகான ஒரு டெபினிஷனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்கிறாங்க. ஒரு முஸ்லிம் என்று சொன்னால் தன்னை மட்டும் பார்க்கக்கூடியவனாக இருக்கக்கூடாது, தன் குடும்பத்தை மட்டும் பார்க்கக்கூடியவனாக இருக்க மாட்டார். அவர் தன்னை சுற்றி வாழக்கூடிய மக்களுடைய சிரமங்களையும் கஷ்டங்களையும் பார்க்கக்கூடியவராக இருப்பார், சுமக்கக்கூடியவராக இருப்பார், தன்னால் முடிந்த உதவிகளை செய்யக்கூடியவராக இருப்பார். இருக்க வேண்டும் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரே வரியிலே சொல்லுகிறார்கள். இந்த தீன், இந்த மார்க்கம், இந்த இஸ்லாம், இஸ்லாம் என்று சொன்னாலே அது பிறருக்கு நலம் நாடக்கூடியது. பிறருக்கு நலம் நாடுவதுதான் இஸ்லாம் என்று எங்கள் மீது சுமத்தியதின் காரணமாகத்தான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லாமல், எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் ஏராளமான சமூக நலப்பணிகளை சுமந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஆட்சியாளர்கள் இந்த சமூகத்திற்கு எத்தகைய பணிகளை செய்கிறார்களோ, எத்தகைய நலத்திட்டங்களை, ஒரு ஆட்சியாளர் என்று சொன்னால் அனைத்து அதிகாரமும் உடையவர்கள், பணபலம் மிக்கவர்கள், ஒரு மாநிலத்தையே நிர்வாகம் செய்யக்கூடிய அளவிற்கு நிர்வாக திறன் மிக்கவர்கள், அத்தகைய ஆட்சியாளர்கள் எது போன்ற பணிகளை தாம் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மக்களுக்கு செய்கிறார்களோ, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் எங்கள் சக்திக்கு மீறி நாங்கள் அதைவிட கூடுதலான பொறுப்புகளை சுமந்து இந்த சமுதாய மக்களுக்காக செய்து கொண்டிருக்கிறோம். அதை நான் சொல்வதாக இருந்தால், எங்கள் மீது இதை கடமையாக இஸ்லாம் சுமத்தி இருக்கல. கடமையாக சுமத்திய உடனேயே ஒரு முஸ்லீமால செயல்படுத்திட முடியாது. எத்தனையோ கடமைகள் இருக்கு. ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரை ஒரு கடமை என்று சுமத்தி விட்டால் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சியையும் சேர்த்தே கொடுக்கும். இப்ப அடுத்த மக்களுக்கு நல்லது செய்யுங்க, நலம் நாடுங்க என்று எங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அறிவுறுத்தியிருக்கிறாங்க. இதை ஒரு முஸ்லீம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக எங்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய சில கடமைகளை நீங்கள் எடுத்துக்கொண்டால், அந்த கடமைகள் எல்லாம் பிறருக்கு நலம் நாடக்கூடிய விஷயங்களை இரண்டரை கலந்து இஸ்லாம் எங்களுக்கு வழங்கி இருக்கும். அடுத்தவர்களுக்கு நல்லது செய்யணும், அடுத்தவர்களுக்கு உபகாரம் செய்யணும், அடுத்தவர் பசித்திருந்தால் அவர்களுக்கு உணவு கொடுக்கணும். இதை ஒரு முஸ்லீம் தன்னுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய கடமைகளிலேயே இரண்டரை கலந்து எங்களுக்கு வழங்கியிருக்கிறது. உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், இஸ்லாமியர்கள் 2 நாட்களை பெருநாட்களாக கொண்டாடுவார்கள். எல்லா மக்களுக்கும் தெரியும், முஸ்லீமுக்கும் தெரியும், முஸ்லீம் அல்லாத மக்களுக்கும் தெரியும். ஒன்று நோன்பு பெருநாள். ஒரு மாதம் முழுக்க நாங்கள் நோன்பிருந்து, பசித்திருந்து, தாகித்திருந்து நாங்கள் கொண்டாடக்கூடிய ரமலான் என்கிற ஒரு நோன்பு பெருநாள். இரண்டாவது, ஒரு 2 மாதம் கழித்து, நோன்பு பெருநாள் முடிந்து ஒரு 2 மாதம் கழித்து நாங்கள் கொண்டாடக்கூடிய ஹஜ் பெருநாள். இந்த 2 பெருநாட்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2 பெருநாட்களில் நாம் செய்யக்கூடிய கடமைகளை எடுத்துக் கொள்ளுங்கள். நோன்பு பெருநாள் ஒரு மாதம் முழுக்க நம்ம பசித்திருக்கோம், தாகித்திருக்கோம் இறைவனுக்காக. ஒரு மாதம் முடிந்து, நோன்பு முடிந்து அதற்கு அடுத்த தினம் ஷவ்வால் பிறை 1 அந்த தினத்திலே நாம் பெருநாள் கொண்டாடக்கூடிய நேரத்தில், பெருநாளில் நாம் செய்யக்கூடிய மிக முக்கியமான கடமை என்பது தொழுகை. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நம் மீது சுமத்துகிறார்கள், நீங்கள் பெருநாள் தொழுகைக்கு செல்வதற்கு முன்பு ஃபித்ரா என்கிற கடமையை நிறைவேற்ற வேண்டும். யார் இந்த முஸ்லிம் சமுதாயத்திலே சக்தி பெற்றவர்களோ, வசதி பெற்றவர்களோ, அப்படி வசதி பெற்றவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு ஃபித்ரா என்கிற தர்மத்தை கொடுத்து, அந்த பெருநாள் தினத்தில் வசதி படைத்தவர்கள் எவ்வாறு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக உண்டு மகிழ்கிறார்களோ, நல்ல உணவை உட்கொள்கிறார்களோ, அது போன்று ஏழை எளிய மக்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்று சொல்லி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஃபித்ரா என்கிற ஒரு கடமையை இந்த ரமலான் என்கிற பண்டிகையிலே நமக்கு கடமையாக சுமத்துறாங்க. அப்ப ஒரு முஸ்லிமுக்கு தனியா பிறருக்கு நலம் நாடக்கூடிய ஒரு காரியத்தை செய்யக்கூடிய ஒரு புது பயிற்சி எடுக்க தேவையில்லை. அவருடைய வாழ்நாளில் அவர் செய்யக்கூடிய கடமைகளிலேயே இரண்டரை கலந்து வந்துருது. அதே போன்ற ஹஜ் என்கிற ஒரு பெருநாளை நீங்கள் எடுத்துக்கொண்டால், அந்த தினத்தில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமை, வசதி படைத்தவர்கள் ஒரு ஆட்டையோ அல்லது மாட்டையோ ஒட்டகத்தையோ குர்பானி என்கிற ஒரு கடமையை கொடுக்கணும். அதை அறுத்து அதனுடைய மாமிசங்களை ஏழை எளிய மக்களுக்கும் தம்முடைய உறவினர்களுக்கும் பங்கிட்டு கொடுக்க வேண்டும். அந்த நாளில் செல்வந்தர்கள் எவ்வாறு நல்ல உணவை உட்கொள்கிறார்களோ, அதே போன்று இல்லாத மக்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும்
இந்த நல்ல உணவு அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதையும் நம் மீது நம்முடைய மார்க்கம் நமக்கு கடமையாக சுமத்துகிறது. ஆக இந்த 2 பெருநாட்களை நாம் எடுத்துக்கொண்டாலும் 2 பெருநாட்களில் செய்யக்கூடிய நம்முடைய முக்கியமான கடமை என்பது பிற மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு இறைவன் எனக்கு வசதியை கொடுத்திருக்கிறான், அந்த வசதியின் மூலமாக என்னுடைய தேவைகளை நான் பூர்த்தி செய்து கொள்ள முடியும். இருந்த போதும் நம் சமூகத்தில் இருக்கக்கூடிய இல்லாத மக்கள், ஏழை எளிய மக்களையும் நீங்கள் பார்க்க வேண்டும், அவர்களும் அந்த நாளிலே சந்தோஷமாக கொண்டாட வேண்டும். அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள், நமக்கு இறைவன் வசதி வாய்ப்பை கொடுக்கலையே, நாம் இந்த நாளில் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக உண்டு மகிழக்கூடிய ஒரு வசதியை நமக்கு ஏற்படுத்தவில்லை என்று சொல்லி அவர்கள் ஏங்கிவிடக்கூடாது என்பதற்காக இது போன்ற ஒரு கடமையை இஸ்லாம் எங்களுடைய 2 பெருநாட்களில், முஸ்லிம்கள் கொண்டாடக்கூடிய 2 பெருநாட்களில் இதை ஒரு கடமையாகவே சுமத்தி இருக்கிறது. அதே போன்று முஸ்லிம்கள் அவருடைய முக்கிய 5 கடமைகளில் ஜகாத் என்கிற ஒரு கடமை இருக்கிறது. ஜகாத் என்று சொன்னால் செல்வந்தர்கள் தம்முடைய செல்வத்திலிருந்து, அவர்களுடைய வருமானத்திலிருந்து 2.5% ஏழை எளிய மக்களுக்கு தர்மமாக கொடுத்துடணும். இது ஒரு கடமை. அப்ப இவர் தனியா போய் அதற்கு பயிற்சி எடுக்க வேண்டாம். பிறருக்கு நலம் நாடுவது, பிறருக்கு உதவி செய்வதை ஒரு முஸ்லிம் வெறும் இந்த அறிவுரையை கொண்டு மட்டும் நிறைய பேர் செயல்படுத்தாம கூட போயிருவாங்க. அதனால் இஸ்லாம் என்ன பார்க்கிறது என்று சொன்னால், அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும், ஒரு கடமையிலும் அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யற மாதிரி, அடுத்தவங்களுக்கு உதவி செய்யற மாதிரி, அடுத்தவங்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தாத மாதிரி ஒரு வழிமுறையை எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறது. அந்த வழிமுறையின்படி வார்த்தெடுக்கப்பட்ட ஒரு முஸ்லிம் தம்முடைய வாழ்நாளில் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யாமல் இருக்க முடியாது. அடுத்தவருக்கு எந்த ஒரு கெடுதியோ, எந்த ஒரு கேடையோ அவர்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய விதமாக ஒரு முஸ்லிம் உருவாக மாட்டான். இயல்பாகவே ஒரு முஸ்லிம் என்று சொன்னாலே அடுத்தவருக்கு நலம் நடக்கூடிய ஒரு விதத்தில் தான் அமைந்திருப்பான். அப்படி அமைக்கப்பட வேண்டும் என்று இஸ்லாம் இது போன்ற கடமைகளை, உதாரணத்திற்கு ஒரு 2 விஷயத்தை மேற்கோள் காட்டுறோம். இப்படி ஏராளமான விஷயங்களிலே இஸ்லாமிய மார்க்கம் முஸ்லிம்களுக்கு இது போன்ற ஒரு பயிற்சியை அவர்கள் வாழ்நாளில் செய்யக்கூடிய அன்றாட கடமைகளிலேயே கொடுத்திருக்கிறது. அப்ப இது போன்று வார்த்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம், நம்மால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்கிற ஒரு பேர் இயக்கம், மக்களுக்கு மத்தியில் வெறும் இஸ்லாமிய பிரச்சாரம் அதை மட்டும் செய்யக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. நம் மீது சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய பிறருக்கு நலன் நாடக்கூடிய விஷயத்தை நம் ஜமாத்தால் எந்த அளவிற்கு சுமக்க முடியுமோ அந்த அளவிற்கு சுமந்து மக்களுக்கு செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பல பணிகளை நாம் எடுத்து செய்து கொண்டிருக்கிறோம். அதுல குறிப்பிட்டு சொல்வதாக இருந்தால், இந்த ஃபித்ரா குர்பானி என்கிற 2 கடமைகளை சொன்னோம்ல, இந்த கடமைகளை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம்கள் நிறைவேற்றுவார்கள். ஒரு காலத்தில் எப்படி நிறைவேற்றிக் கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால், ஒரே நபர்களுக்கு ஃபித்ரா குர்பானி எல்லாம் போகும். ஒரு சில நபர்களை தேர்வு செய்து வைத்திருப்பார்கள், அவர்களுக்கு கொண்டு போய் கொடுத்துருவாங்க. ஃபித்ரா என்றால் எப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. பரவலாக ஏழை எளிய மக்களுக்கு அது பயன்பெறும் விதத்தில் அந்த கடமை இருக்கவில்லை. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டு இன்று இந்த ரமலான் மாதத்தினுடைய ஃபித்ரா, ஹஜ் பெருநாளுடைய குர்பானி, அந்த பிராணிகளை குர்பானி கொடுக்கக்கூடிய நேரத்தில் அதனுடைய தோள்களை ஏழைகளுக்கு மட்டும் பயன்படுத்த வேண்டும் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம் மீது சுமத்திய கடமை, அதை எந்த அளவிற்கு நாம் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் எந்தெந்த பகுதிகளில் எல்லாம் செயல்படுகிறதோ, நமக்கு எல்லா மாவட்டங்களிலும் நம்முடைய அமைப்பு செயல்படுகிறது. ஒவ்வொரு மாவட்டங்களிலும் நமக்கு கிளைகள் உண்டு. அனைத்து பகுதிகளிலும் இந்த ஏழை எளிய மக்கள் நலன் பெற வேண்டி இந்த ஃபித்ராவின் மூலமாகவும் இந்த ஹஜ் பெருநாளில் கொடுக்கக்கூடிய குர்பானியினுடைய அந்த பொருட்களையும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பிக்கக்கூடிய அந்த கடமைகளை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வீரியமான முறையிலே பரவலாக எல்லா மக்களுக்கும் மொத்தமாக வசூலித்து ஏறத்தாழ சில கோடி ரூபாய்கள் வசூலிக்கப்படும். ஒரு சில கோடி ரூபாய்கள் அந்த ரமலான் ஃபித்ராவின் பொழுது மொத்தமாக வசூலிக்கப்பட்டு அத்தனை ரூபாய்களும் பொருட்களாக மாற்றப்பட்டு எல்லா பகுதி மக்களுக்கும் தேடி கொண்டு போய் கொடுங்க. கஷ்டப்படக்கூடிய மக்களை உங்க இடத்துக்கு கூட வர வைக்காதீங்க. அவருடைய கண்ணியம் குறையாத வகையிலே, அவருடைய சுயமரியாதை குறையாத வகையிலே அனைத்து மக்களுக்கும் வீடு தேடி சென்று கொடுங்க. அதற்கு வாய்ப்பு இல்லாத பட்சத்தில் நம்முடைய பள்ளிவாசல், நம்முடைய மர்க்கஸ் இருக்கும், அங்க ஒன்று திரட்டுங்க, அங்கு வரக்கூடிய மக்களுக்கு கண்ணியமான முறையில் கொடுத்து விடுங்கள் என்று சொல்லி இந்த பணியை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் எடுத்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது. அதே போன்று இந்த ஜக்காத் என்கிற ஒரு கடமையை நம்ம மேற்கோள் காட்டினோம். 2 கலந்திருக்கிறது. பிறர் நலன் நாடக்கூடிய விஷயத்தில் ஜக்காத் என்கிற கடமையை இஸ்லாம் சுமத்தி இருக்கிறது என்று நம்ம சொன்னோம். இந்த ஜக்காத்தை பொறுத்தவரை நம் மீது இது ஒரு பெரிய விமர்சனத்திற்குரிய ஒரு கடமையாக இருக்கு.
நாம ஒரு பொருளுக்கு எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் ஒரு முறை நாம் ஜக்காத்து கொடுத்தால் நம்முடைய கடமை பூர்த்தியாகிவிடும் என்று நம்ம சொல்லுவோம். வேறு அடுத்த ஒரு வருமானம் வந்தால், வேறு சொத்து அவர் வாங்கினால் அதற்கு அவர் கொடுத்தால் போதும், ஒரு பொருளுக்கு ஆண்டுதோறும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நம்ம சொல்லுவோம். இதை சொல்லக்கூடிய நேரத்தில் ஜக்காத்திலே இவர்கள் விளையாடுகிறார்கள். ஏழை மக்களுக்கு அந்த ஜக்காத்து போய் சென்றடையாமல் இவர்கள் தடுக்கிறார்கள். இது போன்ற பிரச்சாரங்களை இவங்க மேற்கொள்றாங்க என்று சொல்லி நம் மீது ஒரு விமர்சனத்தை செய்வார்கள். ஆனால் எந்த விமர்சனம் நம்மை நோக்கி வருகிறதோ அந்த விமர்சனம் செய்யக்கூடியவர்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்ணுக்கு முன்னாடி காட்டிக் கொண்டிருக்கிறான். யாரை பார்த்து ஜக்காத்தை பத்தி விமர்சனம் பண்றீங்க? விமர்சனம் செய்யக்கூடிய தகுதிகளை நீங்கள் பெற்றிருக்கிறீங்களா? இந்த ஜமாத்தின் மூலமாக ஜக்காத்து தொகை வசூலிக்கப்பட்டு ஒவ்வொரு ஆண்டும் இல்லைங்க, ஒவ்வொரு மாதமும் ஏராளமான மனுக்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்திற்கு வரும். மாநில தலைமைக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு பகுதிகளிலும் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் எங்களுக்கு இந்த தேவை அந்த தேவை என்று சொல்லி தேவையுடைய மக்கள் பல நூற்றுக்கணக்கான மனுக்கள் எங்கள் ஜமாத்தை நோக்கி வருகிறது. வரக்கூடிய மக்களுக்கு முன்பெல்லாம் ஒரு காலம் இருந்தது, ஜக்காத் நிதி என்பது இந்த ரமலான் நேரத்தில் மட்டும் மக்கள் ஜக்காத்தை கணக்கிட்டு கொடுப்பாங்க. இப்ப ரமலான் வரப்போகுது, இன்னும் ஒரு மாதம் கூட இல்ல. இந்த மாதம் வரக்கூடிய நேரத்தில் ஒரு பெரும் தொகை ஜமாத்துக்கு வரும். அதை ஏழை எளிய மக்களுக்கு பங்கிட்டு கொடுப்போம். ஆனா அல்லாஹ்வுடைய கிருபையில இந்த ஜக்காத்துடைய சட்டத்தை மக்களுடைய விமர்சனத்திற்கு நாம அஞ்சாமல் அல்லாஹ் அந்த சட்டத்தை அந்த ஜக்காத் என்கிற கடமையை எவ்வாறு நம் மீது சுமத்தி இருக்கிறானோ அந்த சட்டத்தை எந்த ஒரு தயவு தாட்சியும் இல்லாமல் சரியான முறையில மக்களுக்கு எடுத்து சொன்ன பிறகு அதிகமான மக்கள் ஜக்காத்து கொடுக்க முன் வருகிறார்கள். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துல இந்த ஜக்காத்து விநியோகம் செய்யக்கூடிய பணி என்பது ஒவ்வொரு மாதமும் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. லட்சக்கணக்கான ரூபாய்கள் இந்த ஜக்காத்துக்காக மக்கள் நம்பி இந்த ஜமாத்திலே ஒப்படைக்கிறார்கள். ஒப்படைக்கப்படக்கூடிய தொகை ஏழை எளிய மக்களுக்கு சென்றடைகிறது. முடியல என்று வருவாங்க, எங்களுக்கு ஒரு தொழில் செய்ய முடியல, நாங்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறோம், அன்றாடம் ஒரு மாதம் எங்களுடைய குடும்பத்தை நடத்துவது நிர்வாகம் செய்வது மிகப்பெரிய சிரமமாக இருக்கு, ஏதேனும் ஒரு வாழ்வாதார உதவி செய்யுங்க. நீங்க தரக்கூடிய ஒரு உதவியை பெற்று அன்றைய தினம் மட்டும் வயிறு கழுவக்கூடிய அந்த மாதிரியான ஒரு சூழல் வேண்டாம். நாங்களே எங்க சுயமரியாதையோடு ஒரு தொழில் செய்து பிழைக்கக்கூடிய ஒரு வழியை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி மனுக்கள் வரும். மருத்துவத்திற்கு வசதி இல்ல, எதிர்பாராம ஒரு விபத்து ஏற்பட்டு போச்சு, உதவி செய்யுங்கள் என்று வரும். கல்விக்காக வரும். இப்படி பல உதவி மனுக்கள் ஜமாத்தை நோக்கி வருகிறது. வரக்கூடிய மனுக்களுக்கு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வாங்கி வச்சுட்டு அடுத்த ரமலான் வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துருங்க என்று சொன்னால் செத்தே போயிடுவான். வரக்கூடிய உதவிகள் அந்த மாதிரியான உதவிகளுக்கு தான் வருவாங்க. மக்கள் அந்த நேர தேவைக்காக வருவாங்க. யார் நம்மை விமர்சனம் செய்கிறார்களோ விமர்சனம் செய்யக்கூடியவர்கள் இந்த ஜகாத் என்கிற பொருளாதாரத்தை வசூலித்து ஏழைகளுக்கு அன்றாட உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்களா? அப்படி இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு கூட நம்ம கண்டுக்கப்படல. ஆனால் நம்முடைய அமைப்பின் சார்பாக இது தொடர்ச்சியாக செய்யப்பட்டு வரக்கூடிய ஒரு பணியாக இருக்கிறது. ஏழை எளிய மக்கள் அன்றாடம் நம் ஜமாத்தின் மூலமாக அவர்களுக்கு செய்யப்படக்கூடிய அந்த உதவி நமக்கு வேற நிதியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்திற்கு வெளிநாட்டில சுவிஸ் பேங்க்ல வேற எங்கும் கருப்பு பணமோ வெள்ளை பணமோ வேற எந்த நிற பணமும் கிடையாது. தரக்கூடிய பணத்தை இப்படி பெற்று இப்படி விநியோகம் செய்வது ஒரு போஸ்ட்மேன் செய்யக்கூடிய வேலை. பெற்று இப்படி வாங்கி கொடுக்கிறதா? செல்வந்தர்கள் நம்மை நம்பி ஒப்படைப்பார்கள். இந்த ஜமாத்து தான் சரியான ஒரு அமைப்பு. இவர்களிடம் நம் பொருளாதாரம் கொடுத்தோம் என்று சொன்னால், நன்கொடை கொடுத்தோம் என்றால் சரியாக மக்களுக்கு சென்றடையும். அதில் அவர்கள் மோசடி செய்ய மாட்டார்கள். ஒரு ரூபாயாக இருந்தாலும் அதை கணக்கு காட்டுவார்கள். உரிய முறையிலே அந்த பொருளாதாரத்தை உரிய தேவைக்கு அவர்கள் செலவு செய்வார்கள் என்று சொல்லி மக்கள் எங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை, பொருளாதாரத்தை வாரி வாரி இறைக்கிறாங்க. இறைக்கப்படக்கூடிய பொருளாதாரம் உடனுக்குடன் தேவைக்குரிய மக்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த ஜகாத் என்கிற ஒரு கடமையையும் நம் ஜமாத்தின் மூலமாக சிறந்த முறையில் நாம் மக்களுக்கு விநியோகம் செய்து கொண்டு இருக்கிறோம். அதே போன்று தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சார்பாக ஏராளமான விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த அமைப்பினுடைய மிக முக்கியமான பணி என்னவென்று சொன்னால், தெரு தெருவாக பிரச்சாரம் நடைபெறும். மற்ற எந்த ஒரு அமைப்புக்கும் நீங்கள் இப்படி பார்க்க முடியாது. ஒரு மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய பொதுக்கூட்டம் போட்டு மக்களுக்கு மத்தியில் இப்படி அழைத்து சொல்வதாக இருந்தாலும் சரி, ஒரு மெகாபோனை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு தெருமுனையிலும் நின்று அந்த மக்களுக்கு பிரச்சாரம் செய்வதாக இருந்தாலும் சரி, திருமுனை கூட்டங்கள் மக்களை அழைத்து பெண்கள் பயான் ஆண்கள் பயான் என்று சொல்லி தொடர்ந்து பிரச்சார பணியிலே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். நம்முடைய அமைப்பின் சார்பாக
ஏராளமான சமூக மக்களுக்கு கேடு ஏற்படுத்தக்கூடிய அந்த கேடுகளை அப்புறப்படுத்தக்கூடிய விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் ஏராளமாக செய்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான பிரச்சாரங்கள் ஏதேனும் ஒரு பகுதியில் நடந்து கொண்டுதான் இருக்கும். இன்னைக்கு நாம இங்க ஒரு பொதுக்கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இதே மாதிரியான பொதுக்கூட்டம் பல ஊர்களின் நூற்றுக்கணக்கான பகுதிகளில் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும். நூற்றுக்கணக்கான திருமலை பிரச்சாரங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும். இப்படி பிரச்சாரத்தை மக்களுக்கு மத்தியிலே விழிப்புணர்வு ஏற்படுத்துறது, அது இஸ்லாமிய அழைப்பு பணியாக இருந்தாலும் சரி, மக்களுக்கு கேடு ஏற்படுத்தக்கூடிய அந்த கேடுகளை அப்புறப்படுத்தக்கூடிய பணியாக இருந்தாலும் சரி, தொடர்ந்து எடுத்து நாம் செயல்படுத்தி வருகிறோம். அப்படி நாம் செயல்படுத்தக்கூடிய விஷயங்கள்ல இன்னைக்கு சமூக மக்களை பார்க்கிறோம். வெளியில சொல்ல முடியாத பல பிரச்சனைகளை தம்முடைய உள்ளங்களிலே போட்டு புதைத்து வைத்துக் கொண்டு வாழக்கூடியவர்கள் ஏராளமாக இருக்கிறாங்க. வெளியில சொல்ல மாட்டாங்க. தன்னுடைய வீட்டில் கணவன் குடிகாரராக இருப்பார். அந்த குடியினால் அந்த குடும்பமே சீரழித்துக் கொண்டிருக்கும். என்ன செய்ய முடியும் அந்த பெண்மணியால? பெற்றெடுத்த அந்த பிள்ளைகள் தகப்பனாரை எப்படி திருத்த முடியும்? இப்படி குடியினாலும் போதைக்கு அடிமையாகக்கூடிய இளைஞர்கள் ஒரு பக்கம் பார்க்கிறோம். பள்ளி பருவத்திலேயே, கல்லூரி படிக்கக்கூடிய பருவத்திலேயே இந்த போதை போன்ற பழக்க வழக்கங்களுக்கு, தகாத நண்பர்களோடு சேர்ந்து கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகக்கூடிய ஒரு இளைஞர் சமுதாயத்தை ஒரு பக்கம் நம்ம பார்க்க முடிகிறது. இப்படி குடிக்கு அடிமையாகி குடும்பங்கள் சீரழியக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். இதுக்கு எதிரான பல்வேறு பிரச்சாரங்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய பிரச்சாரங்கள்ல பரவலாக பார்க்க முடியும். மது, சூது, ஆபாசம், போதை பழக்க வழக்கம் இது போன்ற விஷயங்களுக்கு எதிராக தெருக்களில், ஒவ்வொரு தெருக்களிலும் போய் நின்று பிரச்சாரம் செய்வது. அந்த குடி பழக்கம் உள்ளவனாக இருந்தாலும் சரி, போதைக்கு அடிமையானவனாக இருந்தாலும் சரி, நம்முடைய பிரச்சாரத்தை பார்க்கக்கூடிய நேரத்தில் அவனே வெற்றி தலை குனியக்கூடிய அளவிற்கு இது போன்ற ஒரு கேவலமான செயலை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோமே. இத்தனை மருத்துவம் நீங்கள் பாருங்க. ஆனால் அவனுக்கு உரைக்கக்கூடிய விதத்தில் சரியான முறையில் நாம் எடுத்து சொல்லுவோமே, ஆனால் சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இறைவன் எவனுக்கு நேர்வழியை வைத்திருக்கிறானோ அவன் நேர்வழி பெறுவான். அப்படி நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக சமூக மக்களை பாதிக்கக்கூடிய இது போன்ற போதை பழக்க வழக்கங்களுக்கு எதிராக, மது போன்ற பழக்க வழக்கங்களுக்கு எதிராக ஏராளமான விழிப்புணர்வு பிரச்சாரங்களை வேற எந்த ஒரு அமைப்பை காட்டிலும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வீரியமான முறையிலே இந்த பிரச்சார பணியை செய்து வருகிறது. நாம மேற்கொள்ளக்கூடிய இந்த சமூகத்தை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எதிராக நாம் களம் கண்ட பிரச்சாரத்தில் முத்தாய்ப்பாக உங்களுக்கு எளிதில் விளங்கக்கூடிய விதத்தில் இறங்கணும், களத்தில் இறங்கணும். இறங்கி அந்த சமூக கேட்டை சமுதாயத்திலிருந்து மிகப்பெரிய அளவில் நாம் அப்புறப்படுத்தி இருக்கிறோம். சமூகத்திலே மக்களை பாதித்த, குறிப்பாக பெண்களை சீரழித்துக் கொண்டிருந்த ஒரு மிகப்பெரிய புற்றுநோயாக இருந்த ஒரு மோசமான ஒரு கேடை சமூகத்திலே நாம் அகற்றி இருக்கிறோம் என்று சொல்வதாக இருந்தால் வரதட்சணை என்கிற ஒரு கேடை சொல்லலாம். இன்னைக்கு நம்மை எதிர்க்கக்கூடிய சில இஸ்லாமிய அமைப்புகளை சேர்ந்தவர்கள் கூட நம்மை வேற வழி இல்லாம இந்த விஷயத்தில் ஹைலைட் பண்ணி சொல்லுவாங்க. ஆனா வரதட்சணை என்கிற ஒரு விஷயத்துல தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கையில் எடுத்த மாதிரி, அவர்கள் அதை கடுமையாக எதிர்த்த மாதிரி, அதை அந்த மக்களுக்கு மத்தியில் விளங்கக்கூடிய விதத்தில் வாங்குறவங்க கூட வெட்கப்படக்கூடிய அளவில் வரதட்சணை வாங்காதீங்க என்று சொல்லி தடுப்பது ஒரு விதம். வரதட்சணையால் ஏற்படக்கூடிய கேடுகளை மேடை போட்டு திருமுனை பிரச்சாரங்கள்ல, பெண்கள் பயான்ல, ஆண்களுக்கான சொற்பொழிவுல மீண்டும் மீண்டும் மக்களுக்கு மத்தியிலே கொண்டு போய் சேர்ப்பித்து அந்த வரதட்சணையால் இன்னைக்கு சமுதாயம் எவ்வாறு சீரழிந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக பெண் சமுதாயம் திருமணம் முடிக்கப்படாமல் வசதி குறைந்த குடும்பமாக இருந்தால் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் தமக்கு திருமணமாகவில்லையே, நம்முடைய தோழிகள் எல்லாம், நம்மோடு படித்தவர்கள் எல்லாம் திருமணம் முடித்து பிள்ளைகளை பெற்று சுமந்து செல்லக்கூடிய நேரத்தில் இன்னும் நாம் திருமணம் முடிக்காமல் கன்னியாக இருக்கிறோம் என்று சொல்லி ஏங்கக்கூடிய அந்த வழிகளை எல்லாம் மேடை போட்டு மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொன்ன பிறகு இந்த வரதட்சணை எந்த அளவிற்கு ஒழிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், வாங்காமல் தடுத்த ஒரு பணியை இல்ல, வாங்கிய மக்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருப்பாங்க, 20-30 ஆண்டுகளுக்கு முன்பு வாங்கியிருப்பாங்க. அறியாத தெரியாத காலம் குடும்பத்தார் சொல்லியிருப்பாங்க. எல்லாரும் வாங்கக்கூடிய நேரத்தில் நான் மட்டும் எப்படி சீர்திருத்தவாதியாக இருக்கிறது, வாங்கித்தானே ஆகணும் என்று சொல்லி அறியாத காலத்திலே வாங்கியவர்கள் எல்லாம் கொஞ்சம் கூட இதை கொண்டு போய் திருப்பி கொடுத்தோம் என்று சொன்னால், ஏடா நீயே 30 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருக்கியா, இப்ப புதுசா நீ தௌஹீத் பேசுறியோ, அப்ப நீங்க பெரிய யோகிய மாதிரி வந்து நின்ன வரதட்சணை நீ தானே வாங்கியிருக்கிற என்று சொல்லி 4 பேர் நம்ம விமர்சனம் பண்ணாங்க. ஏன்னா ஊருக்கு யாருக்கு தெரிஞ்சிருக்காரு. அவர் 30 வருஷத்துக்கு முன்னாடி, 20 வருஷத்துக்கு முன்னாடி தான் திருமணம் செய்யக்கூடிய நேரத்தில் வாங்கின வரதட்சணை யாருக்கு தெரிஞ்சிருக்கும்?
அதெல்லாம் காதல் வச்ச மாதிரி வாங்கியிருப்பாங்க. மேடை மேல ஏறி நின்று தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய வரதட்சணை ஒழிப்பு மாநாடுகள், பொதுக்கூட்டங்கள், பிரச்சார மேடைகள்ல பல 10-20 ஆண்டுகளுக்கு முன்பு வாங்கியவர்கள் நான் அறியாத காலத்துல இந்த ஒரு 20,000, 10,000, 5,000, 3,000, 2,000 வாங்கினதெல்லாம் இருக்குங்க. ரொம்ப சீப்பான ரேட்டுக்கு மாப்பிள்ளை விலை பேசி இருக்கிறாங்க. ஏதோ 50,000, 1 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம், 1 கோடி. இன்னைக்கு ஒரு ரேட்டிங் போது பாருங்க. அன்னைக்கு மாப்பிள்ளைய பேசின ரேட் என்னன்னு பார்த்தா ஒரு 2,000, 5,000 வரதட்சணை வாங்கியிருக்கிறாங்க. அது காசு என்னன்றது பெருசு இல்ல. வரதட்சணை என்று வாங்கப்படவில்லை என்றால் திருமணம் என்று ஒன்று நடக்காது. அப்படி ஒரு காலம் இருந்தது. அது அப்படி கையில கொடுத்துருவாங்க. எப்படிங்க பெண்ணை பெற்றவர் மேல வருவாரு, அவர் கூட அதை வாங்குறதுக்கு கூச்சப்படுவாரு. இல்ல மருமானம், இன்னைக்கு நீங்க நல்ல மருமானம் இருக்கீங்க, உங்ககிட்ட கொடுத்த காசு இன்னைக்கு எனக்கு வாங்குறதுக்கு வெக்கமா இருக்கு, வையுங்க மருமானே, அட புரியா பாவத்தை சுமந்துட்டு இருக்க, இத்தனை நாள் தெரியாம அதை தொட்டுட்டேன், இப்ப இதை சுத்தம் பண்ணி ஆகணும் கையில புடி என்று சொல்லி பணத்தை திருப்பி கொடுக்கக்கூடிய அளவிற்கு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சமுதாய பணிகள்ல இந்த வரதட்சணைக்கு எதிராக நாம் களம் கண்ட இந்த ஒரு விழிப்புணர்வு, ஒரு பிரச்சாரங்கள் நாம கையில எடுத்த மாதிரி வேற யாரும் எடுக்கல. நாம் எடுத்தது போன்று வேறு யாரும் எடுக்கவில்லை என்பதற்கு தகுந்த சான்று என்ன தெரியுமா? சும்மா மேடை கிடைச்சிருச்சு, மைக்கு கிடைச்சிருச்சு நம்ம பேசல. உங்க ஜமாத்துல அப்படித்தான் நீ பெருமையா பேசுவ. வேற ஒரு அமைப்புக்காரன் மேடப்படி பேசுறானா, என் அமைப்பை விட்டா வேற ஆளு விட்டா என்ன அவன் பேச போறான். ஆனால் அப்படி அல்ல. அல்லாஹ் அதற்கு அழகான ஒரு சான்றை வைத்திருக்கிறான். பெண்களுடைய விஷயத்துல, பெண்களுடைய உரிமைகள்ல, குறிப்பாக இந்த திருமண விஷயத்தில் வரதட்சணையை ஒழித்து கட்டி வெட்கப்படக்கூடிய அளவிற்கு, வாய் விட்டு கேட்பதற்கு பிற கொள்கை உள்ளவர்கள் கூட இன்று வெட்கப்படக்கூடிய அளவிற்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கிறோமே, அது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம். நாம் அதை சரியான முறையில் அந்த கடமையை எடுத்து செய்தோம் என்பதற்கு ஒரு சிறந்த சான்று இந்த ஜமாத்திற்கு பின்னணியிலே கூட்டம் கூட்டமாக அணிவகுத்து நிற்கக்கூடிய பெண்களுடைய கூட்டம் அதற்கு தகுந்த ஒரு சான்று. எந்த ஒரு மாநாடாக இருந்தாலும், எந்த ஒரு போராட்டமாக இருந்தாலும் நீங்க தானே பெரிய கூட்டமாக வரீங்க. உங்களை சமாளிப்பது தானே காவல்துறைக்கு பெரிய சவாலாக இருக்கு. வர சொல்லுங்க, வேற எந்த ஒரு அமைப்பாவது கூட்ட சொல்லுங்க. இஸ்லாமிய கூட்டமைப்பு, ஒட்டுமொத்த முஸ்லீம் அமைப்பு ஒன்றா கூடுங்க. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தனியா ஒன்று கூடி காட்டுறோம். நாங்க கூட்ட பெண்கள் கூட்டத்திற்கு நிகராக உங்களால் மொத்த கூட்டத்தையும் கூட்ட முடியாது. எங்கள்ல நிற்கக்கூடிய பெண்கள் கூட்டம் அப்படி ஒரு சவால் விடக்கூடிய ஒரு கூட்டம். நாங்க ஒரு மாநாடு நடத்தினா ஆம்பளைகளுக்கு சீட்டு கிடைக்காது. அத்திப்புத்த மாதிரி திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆவடி கிளையை சேர்ந்த நீங்க எல்லாம் ஏதோ ஒரு பெரிய பாக்கியம் செஞ்சிருக்கிறீங்க. நாங்க என்ன நினைச்சோம்னு சொன்னா, இந்த கூட்டத்திற்கு பெண்களுக்கு தானே இந்த இடம் பத்தும் என்று நினைத்தோம். அந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய அருளால பெண்கள் கூட்டம் கூட்டமாக இந்த ஜமாத்திற்கு பக்கபலமாக நிற்கக்கூடிய ஒரு அமைப்பாக நிற்கிறது. இது ஒரு சான்றுங்க. பெண்களுடைய உரிமை விஷயத்துல குறிப்பாக இந்த கேடு கட்ட வரதட்சணை இந்த சமுதாயத்தில் இருந்து ஒழித்து கட்டிய ஒரு பொறுப்பை நாம தான் சரியாக எடுத்து செய்தோம். அல்லாஹ்வுடைய அருளால் அந்த வரதட்சணைக்கு எதிராக நான் மேற்கொண்டது போன்று வேறு எவரும் எடுத்து செயல்படுத்தவில்லை என்பதற்கு அல்லாஹ் இதை ஒரு சிறந்த சான்றாக வச்சிருக்கிறார். அதே போன்று தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நாங்கள் செய்து வரக்கூடிய சமூக பணியில சில சேவை நிறுவனங்களை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். குறிப்பாக சொல்வதாக இருந்தால், முதியோர்களை ஆதரிக்கக்கூடிய, முதிய பருவம் வந்தவுடன் பிள்ளைகளால் கைவிடப்பட்டவர்கள் அல்லது பிள்ளைகள் ஏதும் இல்லாமல் அனாதையாக்கப்பட்டவர்கள் அல்லது சிறு பருவத்திலேயே சின்ன குழந்தையிலே தாய் தந்தையை இழந்தவர்கள் அல்லது தாய் தகப்பன் இல்லாமல் தாயுடைய அரவணைப்பில் வளரக்கூடியவர்கள், இப்படி எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் முதியோர்களாக இருந்தாலும் சரி, சிறிய பருவத்திலே உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, இப்படிப்பட்டவர்களை நீங்கள் அரவணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி நம் ஜமாத்தை நோக்கி ஏராளமான மனுக்கள் ஒரு காலகட்டத்திலே வந்தது. வரக்கூடிய நேரத்தில் இப்படிப்பட்டவர்களுக்கு என்ன செய்யறது? முதியவர்களை கொண்டு போய் எங்க சேர்ப்பிப்பது? முஸ்லிம் சமுதாயத்திலே பிறந்து முதுமை பருவத்தை அடைந்து பிள்ளைகளால் கைவிடப்பட்டு அவர்களுக்கு உண்ண உணவில்லாமல், இருக்க இடம் இல்லாமல், வேற மதத்தினுடைய அங்க இருக்கக்கூடிய காப்பகத்திற்கு செல்லக்கூடிய ஒரு நிலைமை, அந்த நிலைமை அவர்களை எந்த அளவிற்கு மாற்றுகிறது என்று சொன்னால், கடைசி காலகட்டத்தில் நம்முடைய மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் நாம் அரவணைக்கப்படவில்லாமல் நாம் கைவிடப்பட்டிருக்கிறோம். வேற சமூகம் நம்மை அரவணைக்கிறது. ஏன் இந்த சமூகத்தினுடைய வழிகாட்டுதலை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது? இந்த மதத்திற்கு ஏன் நாம் மாறக்கூடாது என்று சொல்லி அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மத மாற்றம் கூட நடைபெறுவதை நாம் பார்த்தோம். அப்ப இந்த தருணத்திலே தௌஹீத் ஜமாத் ஆலோசனை செய்கிறது, ஏன் ஒரு முதியோர் இல்லத்தை நாம் உண்டாக்கக்கூடாது?
முதியோர் இல்லம் என்று உண்டாக்குவது முதியோர்களை நிறைய அனுப்பி வைங்க என்று சொல்வதற்காக இல்ல. கைவிடப்பட்டவர்கள் எங்கு செல்லுவார்கள்? அவர்களுக்கு என்று ஒரு பாதுகாப்பு இடம் வேண்டுமே. கடைசி காலகட்டத்தில் தம்முடைய பிள்ளைகளால், அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் அவர்களை நல்ல முறையில் பராமரித்திருந்தால் எப்படிப்பட்ட ஒரு பராமரிப்பு அவர்களுக்கு கிடைத்திருக்குமோ அது போன்ற ஒரு தரத்தில் ஒரு முதியோர் இல்லம் அமைக்கப்பட வேண்டும். சிறுவர்களுக்கான இல்லம் அமைக்கப்பட வேண்டும். சிறுமியருக்கான ஒரு இல்லம் அமைக்கப்பட வேண்டும். பிற சமூக மக்களால் நடத்தப்படக்கூடிய இது போன்ற காப்பகங்கள், ஆதரவற்ற இல்லங்களுக்கெல்லாம் என்ன பேர் வைப்பாங்க கேட்டா அனாதை இல்லம் என்றே வைப்பாங்க. அனாதை இல்லம் என்று போட்டு வைக்கக்கூடிய நேரத்தில் நாங்கள் அனாதைகளை தத்தெடுத்து அவர்களை அரவணைக்கிறோம், அவர்களை பராமரிக்கிறோம் என்று காட்டுவதற்காக அந்த பெயரை அந்த அளவிற்கு ஹைலைட் பண்ணி வைப்பாங்க. அப்படி வைக்கக்கூடிய நேரத்தில் அதிகமான பொருளாதாரங்கள் அவர்களுக்கு உதவியாக கிடைக்கும். வெளிநாட்டு பொருளாதாரங்களுக்கும் உள்நாட்டில் இருக்கக்கூடிய செல்வந்தர்கள் அள்ளி கொடுப்பார்கள். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அந்த பெயர் கூட அவர்களை பாதித்து விடக்கூடாது. அவர்களை அரவணைக்கப்பட வேண்டியவர்கள் தான், அனாதைகள் தான். ஆனால் அனாதை என்கிற உணர்வு அவர்களுக்கு வரவே கூடாது என்பதற்காக முதியோர் ஆதரவற்ற இல்லம், சிறுவர் ஆதரவற்ற இல்லம் என்று சொல்லித்தான் இந்த பெயரை கொண்டு நம் ஜமாத்தின் மூலமாக ஒரு நிறுவனங்கள் நாம் உருவாக்க வேண்டும். வரக்கூடிய மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சார்பாக இப்பொழுது முதியோர் இல்லம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சிறுவர் இல்லத்தை நாம் நடத்திக் கொண்டிருக்கிறோம். சிறுமியர் இல்லங்கள் யாரெல்லாம் கைவிடப்பட்டு அல்லது அவர்களால் பராமரிக்க முடியல, தகப்பன் இல்லாதனால தாயால வளர்க்க முடியல என்று சொல்லி வரக்கூடிய நிலையில, நிற்கக்கூடிய நிலையில வேற சமூக மக்களாக இருந்தாலும் சரி அவர்களும் நம்மிடத்தில் உதவி நாடி வருகிறார்கள். நம்முடைய இந்த நிறுவனங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எந்த அளவிற்கு நாம் நடத்திக் கொண்டிருக்கிறோம் என்றால், முதியோர் இல்லம் என்று சொல்லி தஞ்சை மாவட்டம் ராஜகிரி பண்டாரவளையில நாம் நடத்திட்டு இருக்கோம். சிறுவர் இல்லம் தஞ்சை மாவட்டம் சுவாமிமலையில நடத்திட்டு இருக்கோம். சிறுமியர் இல்லம் மதுரையில் நடந்துட்டு இருக்கு. நாம் ஒரு சிறுவர் இல்லத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய, முதியோர் இல்லத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் வேறு ஒரு எத்தீம்கானா, சிறுவர்களை அனாதைகளை தத்தெடுத்து பராமரிக்கக்கூடிய ஒரு பெரிய நிறுவனம் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய இந்த பணிகளை பார்த்துவிட்டு நாம எடுத்து செய்யக்கூடிய இந்த ஆதரவற்றோருக்காக நடத்தக்கூடிய நிறுவனங்கள், அதற்கான ஏற்பாடுகள், அங்க அந்த பிள்ளைகளும் முதியவர்களும் உபசரிக்கப்படக்கூடியதை எல்லாம் நேரடியாக வந்து பார்த்துவிட்டு ஒரு பெரிய நிறுவனம், இந்த நிறுவனத்தை நாங்கள் அப்படியே உங்களுக்கு கொடுத்து விடுகிறோம், அதை உங்களுக்கு நாங்கள் அப்படியே ஒப்படைச்சிடுறோம். ஒப்படைக்கிறோம் என்று சொன்னால் வெறும் நிர்வாக ஒப்படைப்பு அல்ல. இந்த நிர்வாகத்தை என்னால் நடத்த முடியல, நீங்க எடுத்து நடத்துங்க என்று ஒப்படைப்பது என்பது வேறு. அந்த சொத்து பல கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த சொத்தை அப்படியே கையில கொடுத்துட்டு, இந்த சொத்தும் உங்களுக்கு சொந்தமானது, இந்த நிர்வாகமும் உங்களுக்கு சொந்தமானது, இதை உங்களை விட்டால் எடுத்து நடத்துவதற்கு வேறு எவருக்கும் தகுதி இல்லை என்று சொல்லி அப்படியே எடுத்து நம்ம இடத்துல ஒப்படைக்கிறாங்க. இன்னைக்கு அந்த ஒரு நிறுவனமும் அல்லாஹ்வுடைய கிருபையில நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக முஸ்லிம் சமுதாயத்தை பாதிக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ஜனநாயக வழியில அதை போராட்ட களமாக நாம் சந்திப்போம். முஸ்லிம்களுக்கு ஏற்படுகின்ற பாதிப்பாக இருந்தாலும் சரி, இஸ்லாமிய மார்க்கத்திற்கு, இஸ்லாத்திற்கு ஏற்படுகின்ற ஒரு இழுக்காக இருந்தாலும் சரி, எந்த ஒன்றையும் இந்த ஜமாஅத்து பொறுத்துக் கொள்ளாது. ஒரு காலகட்டம் இருந்தது, நம்முடைய நிலைமை இந்த நாட்டிலே குறிப்பாக தமிழகத்தை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், போராட்டம் என்று சொல்லி ரோட்டில் நீங்க இறங்க முடியாது. தாடியோடு தொப்பியோடு பெண்கள் புர்காவோடு ரோட்டில் இறங்க முடியாது. அந்த அளவிற்கெல்லாம் அடக்குமுறைகள் இருந்தது. ஆனால் இன்று எப்படிப்பட்ட ஒரு நிலைமையை நாம் உருவாக்கி இருக்கிறோம் என்று சொன்னால், முஸ்லிம்களுக்கு எதிராக வளமையாக திரைப்படத்துறை என்று சொன்னாலே, சினிமா துறை என்று சொன்னாலே முஸ்லிம்களை தீவிரவாதியாக எடுத்துக்காட்டி, அந்த தீவிரவாதியை, அந்த தீவிரவாதத்தை நம்முடைய ஹீரோ தன்னந்தனியாக காட்டுக்குள்ள போயிட்டு எல்லையை தாண்டி எல்லா தீவிரவாத விஷயங்களையும் முறியடிச்சுட்டு அப்படியே நாடு திரும்பதை ஒரு படமாக எடுப்பான். உடனே விசில் அடிப்பான், கை தட்டுவா, என்னமா அடிச்சு தூள் கலப்பினாயா நம்ம ஹீரோ. மொத்த முஸ்லிம் தீவிரவாதியை அடிச்சு நாசமாக்கிட்டாயா நம்ம ஹீரோ. இந்த படம் ஓட்டு ஒரு 200 நாள், இந்த படத்தை ஓட்டுக்கிட்டா ஒரு 300 நாள் நல்லா ஓட்டுவான். ஏன்னா நாமளே அவனுக்கு கிடைச்சிருக்கிற முக்கியமான சப்ஜெக்ட். நம்மள தீவிரவாதியை சித்தரிச்சா ரொம்ப மக்களுக்கு பிடிக்கிறவன் நம்புறான். பணம் கொடுத்து இது போன்ற படங்களும் எடுக்கப்பட்டன. ஆனா விஸ்வரூபம் ஒரு படத்தை இப்ப எடுத்தான். இந்த விஸ்வரூபத்தை எடுக்கிறதுக்கு நாடு தாண்டி ஆப்கானிஸ்தான போய் உட்கார்ந்துட்டு 100 கோடிக்கு மேல செலவு பண்ணாராம். இந்த விஸ்வரூபம் படம் என்பது முஸ்லிம்களை பாதிக்கக்கூடிய ஒரு படம். ஏற்கனவே எங்களை தீவிரவாதி என்கிற ஒரு சித்தரிப்பு இந்த நாட்டிலே இருக்கிறது. இந்த படத்தை வெளியிட்டு எங்கள் மீது இன்னும் பழி சுமத்த நினைக்கிறியா? முஸ்லிம்களை தப்பான பார்வையில பொதுவான மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த நினைக்கிறியா என்று சொல்லி படத்தை வெளியிட விட மாட்டோம்.
ஒவ்வொரு தியேட்டர் வாசல்லையும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சார்பாக முற்றுகை போராட்டம் நடைபெறும் என்ற ஒரு அறிவிப்பை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வெளியிட்டது. படத்தை வெளியிட நம்ம விடல, அரசும் நமக்கு ஒத்துழைத்தது, சரியான நடவடிக்கை எடுத்தது. இஸ்லாத்தை பாதிக்கும் என்று சொன்னால் நாங்கள் அதை பொறுத்துக் கொள்ள மாட்டோம் என்று சொல்லி போராட்ட அறிவிப்பு செய்த பிறகு நீதிமன்றத்துக்கு ஓடுறாரு. நீதிமன்றம் படத்தை தடை செய்யுது. பெரிய பிரச்சனைக்கு பிறகு பேச்சுவார்த்தை நடத்திக்கலாம் என்று சொல்லி வரார். நம்மோடு பேச்சுவார்த்தை நடத்தினாரு. யாரு? படத்தை இயக்கியவர், படத்தில் நடித்தவர். உங்களோட பேசி சமாதானப்படுத்திக் கொள்ளலாம். மொத்த சினிமாக்குள்ளையும் இறக்கி விடுறான் முஸ்லீம்க்கு எதிராக. முஸ்லிம்களை விமர்சனம் செய்வதற்கு அன்றாடம் செய்திகளில் ஒவ்வொரு சினிமாக்காரன் உட்கார்ந்துகிட்டு மக்களையா பேசுறான், வாய்க்கு வந்தத பேசுறான். நீ பேசுறத பேசு, எங்களுக்கு ஜனநாயக வழி தெரியும். படத்தை வெளியிட்டால் ஒரு தியேட்டர்ல மக்கள் உள்ள நுழைய முடியாது. எங்க மக்கள் மொத்த பேரும் நிப்பா வாசல்ல. அரசு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு முக்கியத்துவம் கொடுத்தது. கடைசியில பேச்சுவார்த்தை நடத்துறான். பேச்சுவார்த்தைக்கு பிறகு வேற வழி இல்லாம ஏறத்தாழ 7 காட்சிகள், சர்ச்சைக்குரிய காட்சிகள்ல நாம் சொன்ன திருத்தம் செய்யப்பட்டு படத்தை வெளியிட்டான். சினிமா எடுக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் சரியான சவுக்கடி. இனி படம் எடுக்கக்கூடிய நேரத்தில் முஸ்லிம் மக்கள் திரும்பிடாத. இனி எவனாவது ஒருத்தர் தொப்பி போட்டு தீவிரவாதியை காட்டுறது, பாகிஸ்தான் தீவிரவாதி சொல்றது, முஸ்லிம்களை தப்பான முறையில் சித்தரிக்கிறது வேணவே வேணாம். பணத்தை போட்டுட்டு பணம் பெட்டிக்குள்ளே, பெட்டி வெளியில வரதுக்கு பெரும்பாலா போயிருந்தா. தௌஹீத் ஜமாத்துல ஒருத்தன் தமிழ்நாட்டில் உட்கார்ந்துக்கிட்டு முஸ்லீமுக்கு எதிராக என்னத்தை செஞ்சாலும் ரோட்டில் வந்து நிக்கிறான் என்கிற ஒரு நிலைமையை ஏற்படுத்தி இருக்கிறோமா இல்லையா? தமிழக அளவில் மட்டுமில்ல, எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, நம்முடைய உயிரை விட மேலாக மதிக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை ஒரு முஸ்லீமை எடுத்துக்கொண்டால், உனக்கு உயிர் பெருசா இறை தூதர் பெருசா என்று கேட்டால் எனக்கு இறை தூதர் தான் பெருசு என்று சொல்லுவார். அப்படி உயிரை விட மேலாக நேசிக்கக்கூடிய நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தப்பான முறையில் சித்தரித்து சில நாய்கள் படங்களை எடுக்கிறாங்க. எதன் காரணமாக என்று சொன்னால், இன்று உலகம் முழுவதும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய, மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய, மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய ஒரு மார்க்கம் என்று சொன்னால் அது இஸ்லாமிய மார்க்கம் தான். நாம சொல்லல, தௌஹீத் ஜமாத் நாம சொல்லல. இதற்கு முன்பு இருந்தாரே போப்பாண்டவர், போப் என்று சொல்லப்படக்கூடிய கத்தோலிக்க சபையினுடைய தலைவராக இருந்தாரே, மதகுருவாக இருந்தாரே, அவர் சொன்னார், இன்னும் சில ஆண்டுகளில் சர்வதேச சமுதாயத்தில் கிறிஸ்துவ சமுதாயம் முதல் இடத்துல இருக்கு. இது கொஞ்ச நாளைக்கு தான். இஸ்லாம் வளரக்கூடிய வளர்ச்சியை பார்த்தால் அமெரிக்கா, ஐரோப்பா போன்ற நாடுகளில் அதிகம் எதிர்க்கப்படக்கூடிய நாடுகளில் இஸ்லாம் பெறுகின்ற வளர்ச்சியை பார்க்கக்கூடிய நேரத்தில் நாம் பின்னுக்கு தள்ளப்படுவோம், இஸ்லாம் முன்னேறிக் கொண்டே செல்லும் என்று சொல்லி அவர் வைக்கிறாரா? உடனே எதை எடுக்கிறான் கையில? நபிகள் நாயகத்தை தப்பா சித்தரிக்கணும், குரானை கிழிச்சு போடணும், குரானை எரிசி போடணும், இப்படி எல்லாம் போட்டா முஸ்லீம் கொந்தளிப்பான், அவன் ஏதாவது ஒரு தீவிரவாத செயலில் ஈடுபடுவான். பாருங்க, இஸ்லாம் என்று சொன்னாலே தீவிரவாத மார்க்கம் என்று சொல்லி ஒரு தப்பான முத்திரையை குத்தி வளர்ச்சியை குறைக்கலாம் என்று சொல்லி இது போன்ற ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை சித்தரித்து படம் வெளியே வருதுங்க. இங்க இருக்கக்கூடியவங்க எத்தனை பேருங்க படத்தை பார்த்திருப்பீங்க? பார்த்தவர்கள் குறைவு. இயல்பா கொள்கை அளவில் அதை ஏண்டா போய் பார்க்கணும் என்று சொல்லி வெறுத்தவர்களாக இருப்போம். பார்ப்பதற்கு வசதியற்றவர்களாக இருந்திருப்போம். அந்த டெக்னாலஜி நெட்ல தான் போய் பார்க்கணும், நெட்ல தான் போய் தேடி பார்க்கக்கூடிய மக்களாக நம்ம அதிகமாக இருந்திருக்க மாட்டோம். ஆனால் சென்னையில, தமிழகம் முழுவதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சித்தரித்து நீ தப்பான படம் எடுப்பியா என்று சொல்லி அந்த அமெரிக்க பட தயாரிப்பாளர்களை கண்டிக்கும் விதமாக சென்னையில அமெரிக்க தூதரகத்தை முற்றுகையிட்ட ஒரு போராட்டத்தை நாம் அறிவிக்கிறோம். அறிவிக்கிறோம்னா ஒரு மாசத்துக்கு முன்னாடி அறிவிச்சோமா? வெறும் 24 மணி நேரம், 24 மணி நேரத்தில் போராட்ட அறிவிப்பு செய்து, போராட்டம் என்று சொன்னால் படத்தை பார்த்து இருக்கணும், மறுபடியும் இப்படி எடுத்துட்டாங்களா, இறை தூதரை இப்படி சித்தரித்துட்டாங்களா என்று உங்களுக்கு கோபம் வந்தா கூட பரவாயில்ல. வந்தவர்களை 90% மக்கள் பார்க்காதவர்கள். ஆனா என்ன செய்தி? இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண்ணியத்தில் கையை வச்சுட்டான். வேற என் மேல கை வச்சிருந்தா கூட பொறுத்து போயிருப்பேன். முஸ்லிம்களை பொறுத்தவரையிலும் எனக்கு ஒரு பாதிப்பு நான் கொடுத்துட்டு போயிருவோம். படைத்தவனுக்கும் படைத்தவனுடைய தூதருக்கும் ஏதேனும் இழுக்கு என்று சொன்னால் பொறுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சமுதாயமாக நாங்கள் இருக்கல. ஜனநாயக வழியில காட்டுவோம். தமிழ்நாடு முழுக்க போராட்டத்தை அறிவிங்க என்று சொல்லி அமெரிக்காவுக்கு எதிராகவும், அமெரிக்க அந்த பட தயாரிப்பாளருக்கு எதிராகவும் போராட்டம் வெடிக்குது.
24 மணி நேரத்தில் அமெரிக்க தூதரகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துறோம். போராட்டம் என்று சொன்னால் காவல்துறை என்ன கணக்கு பண்ணிட்டு வந்தாங்க? தௌஹீத் ஜமாஅத் போராட்டம் என்று சொன்னால் பெரிய மக்கள் வரும், என்ன ஒரு 2000 பேர் வருவாங்க அவங்க கணக்கு. ஏன்னா பிற பிற கட்சிகள் அமைப்புகள் பெரிய பெரிய பாராளுமன்ற கட்சிகள் சொல்லப்படக்கூடியவங்க ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துவாங்க, ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் ஓரத்தில் நிற்க வச்சிருப்பாங்க. நம்ம கிண்டலுக்கு சொல்லல, மக்கள் அவங்களை அவ்வளவுதான் ஆதரிக்கிறாங்க. ஒரு ஆட்டோ ஸ்டாண்டு, ஒரு சைக்கிள் ஸ்டாண்டு, ஒரு பஸ் ஸ்டாண்டு, அப்படி ஓரத்தில் நின்னுங்கப்பா, கட்டி முடிச்சிட்டீங்களா போங்கன்னு சொல்லுவாங்க. தௌஹீத் ஜமாஅத் போராட்டம் என்று சொன்னா நீங்க எவ்வளவு பேர் வருவீங்க? பெண்கள் எவ்வளவு வருவாங்க? எத்தனை வாகனம் வரும்? சென்னை மட்டுமா, சென்னை சுத்தி இருக்கிற மாவட்டமா? உணவுத்துறை ரிப்போர்ட் எடுக்கும். நீங்க கொண்டு வந்து பெரிய கூட்டமா இறக்குவீங்க. அவங்க என்ன நினைச்சிருப்பாங்கன்னா 24 மணி நேரம் அறிவிப்புனா ஒரு 2000 பேர் வருவாங்கட்டு. ஆனா காவல்துறையினுடைய ரிப்போர்ட் 15,000 தாண்டுது என்று சொல்றாங்க. 24 மணி நேரத்தில் 15,000க்கும் மேற்பட்ட மக்கள் அமெரிக்க தூதரகத்திற்கு மிக நெருக்கமாக, மிக அருகாமையில முற்றுகை போராட்டத்தை நடத்துறோம். பொறுத்துக்க மாட்டோம். எங்களை வம்புக்கு எடுக்காதீங்க. இஸ்லாமிய மார்க்கம் சாந்தியை போதிக்கக்கூடிய மார்க்கம், அமைதியை போதிக்கக்கூடிய மார்க்கம், எல்லா மக்களோடும் நல்ல உறவு பாராட்ட வேண்டும் என்று சொல்லப்பட்ட மார்க்கம். அப்படித்தான் நாங்கள் நடப்போம். எல்லா மக்களோடும் நல்ல சகோதரத்துவத்தோடு பழகுவோம். எங்களை காயப்படுத்தாதீங்க. எங்களை தனிப்பட்ட முறையில் காயப்படுத்தினால் அதை சகித்துக் கொண்டு போயிருவோம். இஸ்லாத்திற்கு ஒரு இழுக்கு என்று சொன்னால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பாதிப்பு என்றால் அதை பொறுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சமுதாயமாக இருக்க மாட்டோம் என்று தொடர்ந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி போராட்டத்தின் வாயிலாக, லேசான போராட்டம் அல்ல, அழுத்தம் திருத்தமாக அரசுக்கும் காவல்துறைக்கும் அதிகாரத்துறைக்கும் எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு போராட்டங்களை தொடர்ந்து நம் ஜமாத்தின் மூலமாக நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டத்தினுடைய வரிசையில் சொல்வதாக இருந்தால் முத்தாய்ப்பாக நம்முடைய இடஒதுக்கீடு போராட்டங்களை சொல்லலாம். முஸ்லிம் சமுதாயத்திற்கு இன்று தமிழக அளவில் 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடு இருக்கு. இந்த இடஒதுக்கீடை பெறுவதற்கு நாம் லேசான தியாகம் செய்யவில்லை. அல்லாஹ் இந்த சமுதாயத்தை ஆண்களும் பெண்களும் முதியவர்களும் சிறுவர்களும் குழந்தைகள் உட்பட கொளுத்தும் வெயிலில் பல மைல்கள் மாநாட்டுக்காக நடந்திருக்காங்க, பேரணியில் நடந்திருக்கிறாங்க. நம்முடைய போராட்டம் ஏறத்தாழ 10-15 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது. தமிழக அளவில் நடந்து தொடர்ச்சியான போராட்டங்கள், தொடர்ச்சியான மாநாடுகள். இடஒதுக்கீடு கொடு, இந்த சமூகத்தில் நாங்களும் சமமாக நடக்கணும். நாங்க மட்டும் ஏன் இவ்வளவு கீழ் நிலையில் இருக்கணும்? அடித்தட்டு மக்கள் சாதாரண எங்களை விட கீழே வேற சமுதாயம் இல்லை என்று சொல்லப்படக்கூடிய அளவுல தாழ்த்தப்பட்ட மக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், ஆதி திராவிட மக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், மலைவாழ் மக்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள், அவங்களோட கீழ்நிலையில் இருக்கிறோம். நாங்களும் முன்னேற வேண்டும், எங்கள் மக்களும் படிக்க வேண்டும், எங்கள் மக்களும் நல்ல ஒரு தொழிலில் இருக்கணும், கண்ணியமான முறையில் வாழ வேண்டும். இடஒதுக்கீடை தவிர அதற்கு வேற எந்த தீர்வும் இல்லை என்று சொல்லி தொடர்ந்து இடஒதுக்கீடுக்கான போராட்டங்கள். சாதாரண அளவில் போராட்டம் இல்ல, கூடி கலையிற போராட்டம் இல்ல. 2008 ஜூலை 4 8 மத்திய சிறைச்சாலைகளை மையமாக கொண்டு மத்திய சிறைச்சாலைக்கு நாங்க வரோம். எங்க மக்களை நிரப்பு. உங்க மத்திய சிறைச்சாலையில இடம் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு முஸ்லிம்கள் சிறைச்சாலைகளை நிரப்புவார்கள் இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லி 2008 சிறை நிரப்பு போராட்டத்தை நடத்துறோம். சென்னையில டிஜிபி அலுவலகம் முற்றுகை. டிஜிபி அலுவலகத்தை அந்த மத்திய சிறையினுடைய அளவுகோலாக கொண்டு கடற்கரை சாலையில முஸ்லிம்களுடைய போராட்டம். காவல்துறை எல்லா உயரதிகாரிகளும் வந்து நிக்கிறாங்க. உயரதிகாரிகள் பார்த்துட்டு சொல்றாங்க, போராட்டம் காலையில ஒரு 10 மணிக்கு தொடங்கியது. தொடங்கிய போராட்டம் உலகத்துல எந்த ஒரு போராட்டமா இருந்தாலும் அதிகபட்சம் அது 1 மணி நேரம் தாக்கு பிடிக்கும். ஏன்னா வந்திருக்கக்கூடிய மக்களை போங்கப்பா போயிட்டாங்கன்னு அனுப்புறதுக்கு 1 மணி நேரம் போதும். ஆனால் அந்த 2008 ஜூலை 4 சிறை நிரப்பும் போராட்டத்தை, குறிப்பாக சென்னையில் நாம் நடத்திய போராட்டத்தில் பெண்களை கைது செய்வதற்கு கூட காவல்துறைக்கு பத்தல, போதுமான சக்தி இல்ல. அவங்களும் கைது பண்றாங்க. காலையில் 10 மணியிலிருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் எங்க சமுதாயத்து பெண்கள், அதுவும் அவங்களுக்கு என்ன குசின்னு தெரியல, சிறைக்கு செல்வது. காவல்துறையில பெண் காவலாளிகளா இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் பார்த்துட்டு கையில பிள்ளைய தூக்கிக்கிட்டு, கையில ஒரு குழந்தைய பிடிச்சிட்டு, வாடா அப்படின்னா அவன ஒரு பிள்ளைய பிடிச்சிக்கிட்டு தர நிறுத்தி தூக்கி உள்ள விடுறாங்களா? ஏமா எங்க பிக்னிக்கா போறீங்க? உங்களை என்ன டூருக்கா கூட்டிட்டு போறாங்க? ஜெயிலுக்கு போறீங்களா? ஜெயிலுக்கு ஆனா போமா வருமா? நாங்க எங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக வந்திருக்கிறோம். உள்ள போக தெரியும், உள்ள போக தயாரா தான் வந்திருக்கிறோம். நீ சிறைக்கு கூட்டிட்டு போ, 15 நாள் உள்ள கூட வை, எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடு என்று சொல்லி நம்ம சமுதாயத்து பெண்கள் ஆண்களை விட தைரியமா பேசி பெரிய அதிகாரிகள் வந்து நம்ம கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. முடியாது, கைது செய்யறது எங்கிட்ட வாகனம் இல்ல,
உங்களை கொண்டு போய் அடைக்க இடம் இல்ல. நீங்க மத்திய சிறையை நிரப்புறோம்னு சொன்னாலும் உங்களை கொண்டு போய் நாங்க சிறை சாலையில போட முடியாது. மண்டபம் தான் பிடிச்சு வைக்க முடியும். நாங்க பிடிச்ச மண்டபத்துல வேற இடம் இல்ல. தயவு செய்து போராட்டத்தை தொட விட்டுடுங்க. உங்க மக்களை எல்லாம், நிற்கக்கூடிய மக்களை எல்லாம் இங்கேயே பதிவு செய்யறோம், போய் சேருங்கள் என்று சொல்லி கேட்ட பிறகுதான் போராட்டம் கைவிட்டோம். இப்படி போராட்டங்களை நடத்தி அல்லாஹ்வுடைய கிருபையில இடஒதுக்கீடு போராட்டங்கள் தொடர்ச்சியாக 10-15 ஆண்டுகள் நடத்தி இன்று முஸ்லிம்களுக்கு 3.5 விழுக்காடை பெற்றுக் கொண்டு கொடுத்திருக்கிறோம். பத்தாது, நம்முடைய எண்ணிக்கைக்கு இது ஏற்ற இடஒதுக்கீடு கிடையாது, அதிகப்படுத்த வேண்டும், இன்னும் முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு கூடுதலாக தர வேண்டும் என்று சொல்லி மத்திய அரசு மௌனமாக இருக்கிறது, ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். காங்கிரஸ் அரசாங்கம் தொடர்ந்து ஒவ்வொரு தேர்தலிலும் இடஒதுக்கீடு நான் கொடுக்க போறோம், இந்த வாங்கிக்கங்க, நாளைக்கு வந்து வாங்கிக்கங்க என்று சொல்லி காங்கிரஸ் அரசாங்கம் தொடர்ந்து நம்மை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது. 2004 பாராளுமன்ற தேர்தலில் சொன்னாங்க, இப்போ உங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துருவோம், இந்த இப்ப கமிஷன் போட்டுட்டோம், இந்த ராஜேந்தர் சச்சார் கணக்கு எடுத்துட்டு இருக்காரு, இந்த இவர் இருக்காரு இன்னொரு கமிஷன், இவரு இந்த பக்கம் கணக்கு எடுத்துட்டு இருக்காரு, எல்லாம் சர்வே முடிச்சுட்டு எங்களுக்கு வந்துடும், வந்த உடனே உங்களுக்கு கொடுத்துருவோம். ரங்கநாத் மிஸ்ராவும் கொடுத்தாரு, ராஜேந்தர் சச்சாரும் கொடுத்தாரு, இன்னும் ஏராளமான கமிஷன்கள் போடப்பட்டது. போடப்பட்ட கமிஷன்கள் எல்லாம் கமிஷனா இருக்கே தவிர வேற எந்த கமிஷனை வாங்கிக் கொண்டு நமக்கு இடஒதுக்கீடு துரோகம் செய்கிறார்கள் என்று தெரியவில்லை. உடைத்து எறிய வேண்டும் மத்திய அரசினுடைய இந்த பிடிவாதத்தையும், மாநில அரசு நமக்கு கொடுத்த வாக்குறுதியையும் நிறைவேற்றக்கூடிய அந்த ஒரு போராட்டத்தையும் இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய அக்டோபர் 8ஆம் தேதி நாம அறிவித்திருக்கிறோம். சென்னையில இது போன்ற ஒரு போராட்டம் நடைபெறவில்லை என்கிற அளவிற்கு முஸ்லிம்கள் நாம் ஒன்றுபட்டோம் என்று சொன்னால் கண்டிப்பாக நம்முடைய இடஒதுக்கீடு தமிழக அளவுல அதிகமாக்கி தரப்படும். மத்திய அரசிலும் 10% இடஒதுக்கீடு இன்ஷா அல்லாஹ் விரைவில் கிடைத்துவிடும். அதே போன்று நம் ஜமாத்துடைய பணிகள்ல வெளிநாட்டு வேலைகளுக்கு போறாங்க. முஸ்லிம்களுக்கு இந்த ஊர்ல வேலை கிடைக்கலையே, வைத்த கலனும் குடும்பத்தை பார்க்கணும், பிள்ளைகளை படிக்கணும், வளர்க்கணும், சாப்பாடு போடணும், என்ன செய்யறது? ஓடு வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க, கலெக்டர் வேலையை பார்க்க போறாங்க, அங்க பெரிய மார்க்கெட்டிங் பெரிய பிசினஸ் மேனாவா இருக்க போறாங்க. அடித்தட்டு வேலைகள், அந்த அரபி வேலை செய்ய மாட்டான், அந்த நாட்டினுடைய பிரஜை அந்த வேலைகளை செய்ய மாட்டான். கழிவு நீரை சுத்தம் பண்றது, அந்த ஒட்டகங்களை மேய்க்கிறது, அதனுடைய தொழுவத்தை சுத்தம் செய்வது, சாலைகளை கொளுத்தும் வெயிலில் சாலைகளை சுத்தம் செய்வது, 100 அடுக்கு 120 150 அடுக்கு மாடிகள்ல அப்படியே அந்தரத்தில் தொங்கிக் கொண்டு பெயிண்ட் அடிக்கிறது, தொடச்சி விடுறது, உயிரை பிடித்துக் கொண்டுதான் வேலை செய்யக்கூடிய அப்படி கஷ்டமான வேலைகளை வேலை செஞ்சுட்டு இருக்கான். வெளிநாட்டில் போயிட்டு செய்யக்கூடியவர்கள் சில பேர் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில போய் விழுந்துடுறாங்க. எங்களை எப்படியாவது எங்க நாட்டுக்கு அனுப்பி வைங்க, எங்களால வேலை செய்ய முடியல என்று சொல்லி வரக்கூடிய உதவி கேட்டு வருவாங்க. அதே போன்று அந்த வேலை செய்யக்கூடிய நேரத்தில் சம்பளம் ஒழுங்கா கொடுக்கல, ஏமாத்திட்டான், நல்ல வேலை நல்ல சம்பளம் என்று நம்பி வந்தோம். வந்த இடத்துல வந்து பார்த்தா அவன் சொன்ன வேலைக்கும் எங்களுக்கு கொடுத்த வேலைக்கு சம்பந்தம் இல்ல, எங்களுக்கு இந்த வேலை பார்க்க வேணாம், காசு போனாலும் பரவாயில்ல, எங்க ஊருக்கு அனுப்பி வச்சிருங்க. அவன் சொல்லுவான், உனக்கு இவ்வளவு நான் செலவு பண்ணிட்டேன், அனுப்ப முடியாது. வெளிநாட்டு வேலைக்கு செல்வார்கள், சென்ற இடத்துல மரணித்து விடுவார்கள், இறந்து போயிடுவாங்க. நமக்காக உழைப்பதற்கு, நம் குடும்பத்தை தூக்கி நிறுத்துவதற்கு சென்றவன் இறந்துட்டானே, இறந்து விட்டானே என்கிற ஒரு துக்கம் ஒருபுறம். கொண்டு வருவது என்பது லேசான காரியம் கிடையாது. இறந்து போன அந்த உடலை அங்கிருந்து கொண்டு வருவது என்பது லேசான காரியம் அல்ல. அப்ப தௌஹீத் ஜமாத்துடைய உதவிக்காக வருவாங்க. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை பொறுத்தவரையில தமிழகத்தில் மட்டும் நம்முடைய அமைப்பு செயல்படவில்லை, தமிழகம் தாண்டி வெளி மாநிலங்களில் செயல்படுகிறது, வெளிநாடுகளில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. வளைகுடாவில் வலிமையான ஒரு அமைப்பாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், சமீபத்தில் குவைத்தினுடைய அரசாங்கம் கட்டுக்கதையில செய்தித்தாள்கள் வந்தது. குவைத்தில் இருக்கக்கூடிய குவைத் நாட்டு அரசாங்கம் அந்த சுகாதாரத்துறை மருத்துவத்துறை இருக்குல்ல, அந்த மருத்துவத்துறையினுடைய மந்திரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய இரத்த தான சேவையை போற்றி அங்கே நம்முடைய ஜமாத்திற்கு விருது கொடுக்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய பணிகள் வெளிநாடுகளில் சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்படி நம்முடைய ஜமாத் எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய காரணத்தினால வெளிநாடுகளுக்கு வேலைக்கு சென்று ஏமாற்றப்பட்டாலோ, உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டாலோ, இறந்து விட்டாலோ அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் நம் ஜமாத்தின் மூலமாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இரத்த தான சேவையை சொல்லித்தான் ஆகணும். இரத்த தான சேவையில தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தமிழகம் மட்டுமல்ல, அனைத்து மாநிலங்களிலும் அனைத்து நாடுகளிலும் இந்த சேவையை செய்து கொண்டிருக்கிறது. உயிர் காக்கும் ஒரு பணியாக இருக்கிறது. பொதுவாக இஸ்லாம் என்று சொன்னாலே, முஸ்லீம் என்று சொன்னாலே இவன் ரத்தத்தை ஓட்டக்கூடியவன், இவனுக்கு மனித உயிர்கள் என்று சொன்னால் இவனுக்கு மதிப்பு தெரியாது, குண்டு வைப்பான், மனிதர்களை கொல்லுவான், கொத்து கொத்தா கொல்லுவான்.
அது சின்ன குழந்தையும் பார்க்க மாட்டா, யாரை என்று பார்க்க மாட்டா. எங்கேயாவது பொதுமக்கள் நடமாடக்கூடிய இடங்கள்ல, பஜார்கள்ல, ஸ்கூல்ல, மருத்துவமனையில குண்டுகளை வைத்து கொலை செய்யக்கூடியவன் முஸ்லீம் என்று சொல்லி ஒரு தோற்றம் ஊடகங்களால் மக்களுக்கு மத்தியிலே சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேலையில தான் ரத்த தான பணியை நாங்கள் எடுக்கிறோம். முஸ்லீம்கள் நாங்கள் அப்படிப்பட்டவர்கள் கிடையாது. எவ்வளவு நாள் கிறுக்கல் செய்ததற்கு ஏன் இஸ்லாத்தின் மீது அந்த பணியை போடுறீங்க? ஒட்டுமொத்த முஸ்லீம்களின் ஏன் அப்படி பார்க்கிறீங்க? இஸ்லாம் என்பது மென்மையை போதிக்கக்கூடிய மார்க்கம். கடுமையாக கூட பிற மக்களுக்கு மத்தியில் பேசக்கூடாது என்று சொன்ன ஒரு மார்க்கம். பிற மக்களை புன்முகத்தோடு சிரித்த முகத்தோடு பார்த்தால் நன்மை என்று சொன்ன ஒரு மார்க்கம். நாங்கள் எல்லாம் தீவிரவாதிகள் கிடையாது, தீவிரவாதத்திற்கு எதிரானவர்கள், வேண்டுமென்றால் நிரூபித்து காட்டுகிறோம் என்று சொல்லி இரத்த தான பணியிலே நாம் களத்தில் இறங்கணும். இறங்கி எப்படிப்பட்ட ஒரு முத்திரையை நாம் பதித்திருக்கிறோம் என்று சொன்னால், தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் தமிழகத்தில் இருக்கின்ற அமைப்புகளிலேயே கடந்த 6 ஆண்டு காலமாக தொடர்ந்து இரத்த தான சேவையில், உயிர் காக்கும் சேவையில், உயிர்களை காத்த அமைப்புகளில் முதலிடத்தை பிடித்த அமைப்பாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இருந்து கொண்டிருக்கிறது. மகத்தான இந்த ஒரு சேவையை அல்லாஹ்வுடைய அருளால் தொடர்ந்து நாம் சிறந்த முறையில் செய்து கொண்டிருக்கிறோம். இறுதியாக ஒரு முக்கியமான ஒரு பணியை சொல்லி என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன். இது அல்லாமல் வெவ்வேறு பிரச்சனைகளுக்கு மக்கள் நம்ம இடத்துல உதவி நாடி வருகிறார்கள். எப்படிப்பட்ட பிரச்சனை என்று சொன்னால், அது காவல்துறையின் மூலமாக சரி செய்ய வேண்டிய பிரச்சனை, நீதிமன்றத்தின் மூலமாக சரி செய்யப்பட வேண்டிய பிரச்சனை. இப்படிப்பட்ட சில பிரச்சனைகளுக்காக மக்கள் அங்கங்கே உதவி நாடி எதுவும் நடக்காமல், காவல்துறையின் மூலமாக ஒன்றும் நடக்காமல், நீதிமன்றத்தின் மூலமாக எதுவும் நடக்காமல் தௌஹீத் ஜமாத்திட்ட போவோம், ஏதாவது நமக்கு உதவி செய்வார்கள் என்று சொல்லி வருவார்கள். சில குறிப்பிட்ட ஒரு பிரச்சனைகளுக்கு, உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், மருத்துவமனையில போயிட்டு மருத்துவம் பார்த்தோம், தப்பான சிகிச்சை அளித்து விட்டார்கள், அதனால இறந்து போயிட்டான், அதனால வேற ஒரு பாதிப்புக்கு ஆளாகிட்டாங்க. நாங்க போனது சின்ன பிரச்சனைக்கு, இவர்கள் தப்பான சிகிச்சை செய்து கண்ணு போயிருச்சு, பார்வையே போயிருச்சு, கண்ணுல ஒரு குறைக்காக நாங்கள் போனோம். எங்களுடைய சின்ன பிரச்சனைக்கு இவர்கள் மருத்துவம் தவறான முறையில் செய்து கண் பார்வை இழந்துட்டோம், காலை இழந்து விட்டோம், கையை இழந்து விட்டோம் என்று சொல்லி பல்வேறு விதமான பிரச்சனைகள்ல, மருத்துவமனை மட்டுமல்ல, வேலை செய்யக்கூடிய இடத்துல விபத்து ஏற்பட்டு, இப்படி பல பிரச்சனைகளுக்கு காவல்துறையில புகார் கொடுப்பாங்க, முயற்சி பண்ணுவாங்க. அந்த முயற்சி எந்த ஒரு பலனும் எட்டாத நிலையில, ஏனென்று சொன்னால் யாரால் பாதிக்கப்பட்டார்களோ அவர் பெரிய கோடீஸ்வரரா இருப்பாரு, பெரிய அரசியல் செல்வாக்கு மிக்கவரா இருப்பாரு, காவல்துறை ஒன்றும் நடவடிக்கை இருக்காது. எங்கமா வேலை செய்றீங்க, எந்த மருத்துவமனையிலும் உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சு, ஐயோ அந்த மருத்துவமனையா, அவர் அந்த மந்திரிக்கு சொந்தமானதாச்சு, அவருக்கு பினாமிலாம் நடத்திட்டு இருக்காரு, உள்ள நுழைஞ்சு சொன்னா நம்ம சீட்டை கிழிச்சிருவாங்களே என்று சொல்லி நடவடிக்கை எடுக்காமல் மக்கள் அதுல நம்பி ஏமாறக்கூடிய பல விஷயங்கள்ல நம்ம கிட்ட உதவி நாடி வராங்க. குறிப்பாக சொல்வதாக இருந்தால், பழனி என்கிற ஒரு சகோதரர், புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த பழனி என்கிற சகோதரர் சமீபத்தில் செய்த நம்ம ஒரு பணியை சொல்லுவோம். அவர் ஒரு மருத்துவமனையில, தனியார் சிறப்பு மருத்துவ ஒரு பெரிய மருத்துவமனையில ஒரு காலுக்காக ஒரு மருத்துவம் செய்கிறார். அந்த காலை வெட்டி எடுக்கக்கூடிய அளவிற்கு, முழு காலையும் வெட்டி எடுக்கக்கூடிய அளவிற்கு அந்த கால் அழுகி விட்டது, அழுகி உள்ளது சீர்வடையுது. கடந்த 2 ஆண்டு காலமாக அவர் ஏறாத இடம் கிடையாது. என் கால பயிற்சி, நான் சாதாரண ஒரு டீ மாஸ்டர், நான் இந்த தொழில் செய்துதான் என் பொண்டாட்டி பிள்ளையை காப்பாத்திட்டு இருக்கேன். என்னுடைய கால் என்னால் நிற்க முடியவில்லை என்று சொன்னால் என்னால இந்த தொழிலை செய்ய முடியாது. வருமானம் போயிருச்சு, என் வாழ்க்கையே போயிருச்சு, என்னால நான் என்ன செய்ய முடியும்? எனக்கு சொந்த பந்தம் யாரும் கிடையாது, என்னை தூக்கி நிறுத்துவதற்கு, உட்கார வைத்து சாப்பாடு போடுவதற்கு யாரும் கிடையாது. போலீஸுக்கு போறாரு, எத்தனையோ தனியார் தொண்டு நிறுவனங்களுக்கு போறாரு, அவங்க போன இடத்துல 50-100 கொடுத்து உதவி செய்யறாங்க. அதுக்கு பிறகு ஒரு அரசு மருத்துவமனையில போயிட்டு காலை வெட்டி எடுக்காத அளவிற்கு, அவர் ஒரு கட்டை காலை கொண்டு நடக்கும் அளவிற்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டார். ஆனா இழப்பீடு கிடைக்கணுமே, தப்பா மருத்துவமனை இருக்கிறானே, இவன் பாதிப்புக்கு அந்த மருத்துவமனை பதில் சொல்லி ஆகணுமே. பழனிங்க, நான் சொன்னது ஒரு முஸ்லீம் அல்ல, முஸ்லீம் அல்லாத ஒரு நபர் எங்கெங்கோ விசாரித்து விட்டு தௌஹீத் ஜமாத் என்கிற அமைப்புக்கு போன அவர்கள் யாருக்கும் அஞ்ச மாட்டார்கள், அல்லாஹ்வை தவிர. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருக்கு, அங்க போவோம் என்று சொல்லி வராங்க. நாம் அந்த தனியார் மருத்துவமனைக்கு போறோம், பெரிய செல்வாக்கு மிக்க ஒரு மருத்துவமனை, போய் பேசுறோம், இப்படி பாதிக்கப்பட்டவன், இவனுக்கு என்ன பார்த்து செய்யுங்க. அவன் எங்க போவான், உன்னால தானே இப்படி ஆச்சு, ஏதாவது கொடுத்து உதவி செய்யுங்க. முதல்ல நம்மளை பத்தி அவங்களுக்கு தெரியல, அதெல்லாம் ஒண்ணு கொடுக்க முடியாது, உங்களால முடிஞ்சது பார்த்துக்கங்க. 2 கட்ட பேச்சுவார்த்தை நடக்கிறது, 2 கட்ட பேச்சுவார்த்தையிலும் உனக்கு ஒண்ணும் கொடுக்க முடியாதுன்றாங்க. ஒண்ணும் கொடுக்க முடியாது என்று சொன்ன பிறகு இது சரிப்பட்டு வராது. இதை வேற மாதிரி நம்ம கையாளணும். காவல்துறைக்கோ வேற எங்க சென்றாலோ அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான், நீ கோர்ட்ல போய் பாத்துக்க, நான் பாத்துக்கிறேன், ஏன்னா அவன் செல்வாக்கு மிக்கவன். நீதிமன்றத்தில் போய் மோதி அவனை வெற்றி பெற முடியாது. நாம சொன்னோம், எங்களுக்கு காவல்துறைக்கு போக தெரியாது,
காவல்துறைக்கு போவோம், தேவைக்கு போவோம், நீதிமன்றத்துக்கு போவோம், தேவைக்கு போவோம். உன்னால ஒருத்தன் பாதிக்கப்பட்டதுக்கு காசு வாங்குறதுக்கு கோர்ட்டுக்கு போவேன் நினைக்கிறியா? தௌஹீத் ஜமாத் எப்படிப்பட்ட அமைப்புன்றதை காட்டுறோம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்திற்கு இந்த சமுதாயத்தில் என்ன செல்வாக்கு இருக்குன்னு காட்டுறோம் என்று சொல்லி உடனடியாக அடுத்த நாளே ஆர்ப்பாட்டத்தை அறிவிக்கிறோம். மருத்துவமனை முற்றுகை போராட்டம். ஒருத்தன் உள்ள போக முடியாது, ஒருத்தன் வெளியில வர முடியாது. நீ எப்படி மருத்துவமனை நடத்துற நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம போராட்டத்தை அறிவிக்கிறோம். அறிவிச்சு உடனடியாக தென்சென்னை மாவட்டத்தின் மூலமாக பேனர், போஸ்டர், நோட்டீஸ் எல்லாம் அடிச்சு பரபரப்பாக அந்த மருத்துவமனையை சுற்றி தௌஹீத் ஜமாத் 4 மணிக்கு முற்றுகை போராட்டம் என்று அறிவிக்கப்படுகிறது. உடனே காவல்துறை பாயுது. என்னப்பா விளையாட்டு பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் நம்ம கிட்ட இல்ல, மருத்துவமனை அதிகாரிகிட்ட, மருத்துவர்கள்ட்ட. பிரச்சனை பாதிப்பு என்று சொன்னால் எதாவது கொடுக்க முடியுங்க. பிரச்சனை இல்லை என்று சொன்னால் நீங்க அதை வேற விதத்தில் பாருங்க. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரக்கூடாது. மக்கள் போராட்டம் என்று களத்தில் இறங்கினால் அதனால் எங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். பேசி சரி செய்து கொள்ளுங்கள் என்று சொன்ன பிறகு போராட்டம் என்று அறிவித்த உடனேயே இருக்கிற பெரிய மருத்துவர்கள் கூப்பிடுறாங்க. அவங்களை பத்தி எனக்கு தெரியாம போயிருச்சு, இப்பதான் விசாரிச்சோம், அவர்கிட்ட விசாரிச்சோம், இவர்கிட்ட விசாரிச்சோம். நீங்க ரொம்ப அருமையான ஒரு அமைப்பா, தமிழகத்திலே ரொம்ப சிறந்த ஒரு அமைப்பா, நிறைய ரத்ததான சேவையெல்லாம் செய்றீங்களா, வாங்க பேசுவோம் என்று சொல்லி பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. ஒரு 11 மணிக்கு பேச்சுவார்த்தை தொடங்கி 1 மணிக்கு முடிகிறது. 2 மணி நேரத்தில் பாதிக்கப்பட்டவனுக்கு 10 லட்சம் ரூபாயை அப்படியே வாங்கி அங்க கொடுக்கிறோம். 10 லட்சம் ரூபாய் வாங்கி கொடுத்துட்டு எங்களுக்கு ஒரு 10% கமிஷன் கொடுங்க கேட்கிற அமைப்பா? அவங்க அப்படி எதிர்பார்க்காங்க. பாதிக்கப்பட்டவங்க பணத்தை கையில வாங்கின உடனே எங்ககிட்ட கேட்கிறாங்க, இந்த 10 லட்சத்தை அவங்களுக்கு சுமக்கப்பட முடியல, கையில வைக்கிறாங்க, கையெல்லாம் நடுங்குது. அவங்க கேட்கிறாங்க, இந்த பணத்தை கொடுத்தவங்க செக்கா போட்டு கொடுப்பா, டிடியா போட்டு கொடுப்பா. செக்கா டிடியா கொடுத்து என்னமாலும் மோசடியா போயிடுச்சுன்னா நான் தான் செட்டில் பண்ணிட்டேனே என்று சொல்லிடுவான். நீ கேஷாவே கொடு என்று சொல்லி அப்படியே ரொக்கம் கேஷ் 1000 ரூபாய் அப்படியே வாங்கி கொடுக்கிறோம். கை கனத்த நகையில சொல்றாங்க, இந்த கையில பணத்தை வச்சிருக்கிறோம், எங்களால சுமக்க முடியல, இதுல உங்களுக்கு என்ன வேண்டும்? மத்த அமைப்புல அப்படிதான் வேலை செய்வாங்க. நம்ம முதலே சொன்னோம்ல, எந்த ஒரு மனிதனுக்காக போய் நின்றாலும் நமக்கு இதுல என்ன லாபம், இங்க என்ன நமக்கு கமிஷன் கிடைக்கும், இதுல நமக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும் என்று பார்ப்பார்கள். நமக்கு ஒண்ணும் கிடையாது. அப்ப நம்ம சொல்றோம், நாங்கள் செய்வதை இஸ்லாத்திற்காக செய்கிறோம், எங்கள் மீது சுமத்திய கடமைக்காக செய்கிறோம், நீங்க ஒண்ணும் தர வேண்டாம் என்று சொன்ன உடனே கண்ணீர் விட்டவர்களாக அந்த கணவனும் மனைவியும் அந்த 2 பிள்ளைகளும் நம்மை கடந்து செல்கிறார்கள். அந்த சகோதரன் இன்று நம்ம தென்சென்னையில் இருக்கக்கூடிய அம்ஜிகர மர்கஸ்ல தொடர்ந்து ஜும்மாவுக்கு வந்து கொண்டிருக்கிறார். இன்ஷா அல்லாஹ் அவருக்காகவும் அவர் குடும்பத்தாகவும் துவா செய்யுங்க. அல்லாஹ் அவர்களுக்கு இதன் மூலமாக நேர்வழி கொடுக்க வேண்டும் என்று துவா செய்யுங்க. இப்படி ஏராளமான சமுதாய பணிகள் முழுசா பட்டியலிட்டு சொல்ல முடியாது. கிடைச்ச வாய்ப்புல ஒரு சுருக்கமான சில செய்திகளை சொல்லியிருக்கிறோம். அடிப்படை என்னவென்று சொன்னால் அனைத்து சமூக மக்களுக்காகவும் போராடக்கூடிய ஒரு அமைப்பு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். யாருக்கு பிரச்சனை என்று சொன்னாலும் நியாயம் என்று இருந்தால் அவர்களுக்காக துணிச்சலாக களமிறங்கக்கூடிய ஒரு அமைப்பு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். பொருளாதார உதவி, வேறு எந்த ஒரு உதவியாக இருந்தாலும் சரி, உடனுக்குடனே நம்மால் முடிந்த அளவிற்கு களம் இறங்கி அவர்களுக்காக நாம் பல்வேறு சமூக நல பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். எங்களை எதிர்க்கக்கூடிய மக்கள் சிந்திக்க வேண்டும். எதிர்ப்பவருடைய எதிர்ப்புகள் நாங்கள் அஞ்ச மாட்டோம். அல்லாஹ்வை மட்டும் அஞ்சக்கூடியவர்கள். உன்னுடைய சலசலப்பு, நீ என்ன எதிர்ப்பு காட்டினாலும் சரி, எங்களுடைய பணி இதைவிட இன்னும் வீரியமாகத்தான் போய்கிட்டே இருக்கும். ஆனால் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், எதிர்க்கக்கூடிய மக்கள் சிந்திக்கணும். இப்படி ஒரு பணி செய்யக்கூடிய ஒரு ஜமாத் சமுதாயத்தில் வேறு யாரும் கிடையாது. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், அரசியல் தேவையும் இல்லாமல், தன்னலம் இல்லாமல் மறுமையினுடைய நன்மை மட்டும் எதிர்பார்த்து செய்யக்கூடிய இவர்களை நாம் முழுமையாக ஆதரிக்கணும். முழுமையாக இவர்களை சப்போர்ட் பண்ணணும். பக்கபலமாக நிற்கணும். மற்ற எல்லா அமைப்புகளும் சுயநலத்தோடு செயல்படக்கூடிய நேரத்தில் எந்த ஒரு சுயநலமும் பாராமல் இந்த அமைப்பிற்கு எல்லா வகையிலும் நாம் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று அனைத்து தரப்பு மக்களும் இந்த சமாஜத்திற்கு ஆதரவு தாருங்கள், ஒத்துழைப்பு கொடுங்கள். எங்களுடைய பணி இன்னும் வீரியமான முறையில் நடைபெற, நாங்கள் இன்னும் தூய்மையான முறையில் எங்களுடைய பணிகளை செய்ய எங்களுக்கு துஆ செய்யுங்கள் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.